அரசனே அன்பர்க்கடியனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை ஒரே ஒரே கணிய புகுந்து நின்றுரைக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே ஒரே உணர்வு இறந்து நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை கொடிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி துர்ஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்த ஒன்னாமை உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனியில் கங்குல் பொழிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான். பொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் விளக்கை முக மன்னன் 63 பதிதே மரபு செயல் பண்ண அத்தொண்டர் தொகை வகை பல்குமந்தாதி தன்னை சொன்ன மறைக்குல நம்பி உற்பாதம் துணை துணையே. தூக்கு சீர் வரவு திருத்தொண்டர் தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சீக்கலா நடி சென்னி இருத்துவம். எல்லாமல்ல திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்கவும் வழிபாடு செய்யவும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டும் அடியேனை இந்நன்னெறிக்கண் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமானார் அருகுநாதர் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கி கொண்டும் இங்கே எழுந்தள்ளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி கொண்டும் நமக்கு இந்த திருத்தொண்டர் புராணத்தை விரிநூலாக கொடுத்த வைரவிழா கண்டு கொண்டிருக்கும் சிவக்கவிமணியா அவருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளால் வணங்கி இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் பெருமானுடைய பேரொரு கருணையினால் காலத்தி நாடாக கொண்ட காலத்தியை தன் தலைவனாக கொண்ட கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இது தொடங்கும் காலத்தே சொன்னோம், இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தை சிந்திக்க ஒரு வகையான அச்சம் இருக்கிறது என்று. ஏனென்ற கேட்டால் தெய்வ சேக்கலார் பெருமான் கூறியிருப்பார், அவருடைய வடிவெல்லாம் அவருடைய அன்பெல்லாம் நம்முடையது. அவர் எப்படி சாமி எப்படி அன்பு செலுத்துவாரோ அதுபோல அவர் அன்பு செலுத்தினார். அப்படி அவரை சொல்ல அஞ்சிய பட்டினத்து அடிகளாருடைய குருபூசை நன்னார் இன்றைய நன்னார். அவர் போற்றிய 3 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார் முதலாவதாக போற்றக்கூடியவர். அப்படி போற்றிய அந்த மகானுடைய குருபூசை நன்னார் பட்டினத்தாருடைய குருபூசை நன்னார் இன்று. ஆகவே பட்டினத்து பெருமான் திருவடிகளை மனம் மொழிமைகளால் போற்றி வணங்கி கொண்டும் நாம் இதுகாலும் காலத்திலே அந்த ஊரோட நகரச் சிறப்பு, நாட்டு சிறப்பு, மலைவளம் இதையெல்லாம் நாம் கண்டோம். நாணன் தத்தை அப்படிங்கிற கண்ணப்ப நாயனாருடைய தாய் தந்தையரை பற்றியும் சிந்தித்தோம். அவர் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றார்கள் என்ற அளவிலே நாம் சென்ற வகுப்பினை நிறைவு செய்திருந்தோம். அதில்
9வது பாடலில் சொல்லியிருப்பார், அவர் வழி வழியாக நீண்ட காலமாக தொடர்ந்து பழங்குடியினராக இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். அவர் குறிஞ்சி கடவுளாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள் என்பதை நாம் இந்த அடுத்தடுத்த பாடல்களில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் முதலானவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான், குறிஞ்சி நிலத்துக்கே உரியவனாக இருக்கின்றான். இப்போ மலைவாழ் மக்கள்லாம் யாரை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்போ நாணனுக்கும் தத்தைக்கும் என்ன இல்லைங்க, குழந்தை பேரு இல்லை. இப்போ அது குழந்தை பேர் இல்லைன்னு நாம் இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் நம்ம மெய்கண்ட தேவ நாயனாருடைய அச்சுத கலப்பாயர் அவர் பெயர், அவருக்கு ஜாதக ரீதியாக குழந்தை பேர் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு அருள்குணராக விளங்கக்கூடியவர் அருளந்தி சிவம். அருளந்தி சிவம் தான் மெய்கண்டார் தந்தையாரோட குருநாதன். நம்ம சித்தாந்த வகுப்பு போன மாணவர்களுக்கு தெரியும். அப்படி அருளந்தி சிவம் அச்சுத கலப்பையாருக்கு சம்பந்தர் தேவாரத்திலிருந்து ஒரு நூல் போட்டு பார்க்குற வழக்கம் சைவரிடத்தில் உண்டு. அதன் அடிப்படையில் அவர் நூல் போட்டு பார்க்குறார். நூல் போட்டு பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவெண்காட்டு திருப்பதிகம், கண்காட்டும் முதலானும் கனல்காட்டும் கையானும் வெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டும் சடையானும், அதில் 2வது பாடலில் சொல்லியிருப்பார் சம்பந்த பெருமான், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்ட்டு. யாரும் பயப்படாதீங்க, இந்த தேவாரத்தை படித்தா கிடைக்குமான்னு பயப்படாதீங்க. இது இறைவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இதை நான் சொல்லலைங்க, சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். இறைவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், யாரெல்லாம் இங்கே 3 குளத்துலையும் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய வெண்காட்டுநாதரை தரிசனம் பண்ணுறீங்களோ, இந்த பதியத்தை படிக்கிறீங்களோ, அவங்களுக்கு கட்டாயம் மகப்பேறு கிடைக்கும் என்று சொன்னார். அதற்கு சான்று அடியேனே. 10 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து அந்த பதியங்களை பாராயணம் செய்தோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திருவெண்காட்டுநாதரை தரிசனம் செய்தோம். அப்படி செய்ததின் பலன்தான் ஒரு நல்ல ஆண்மகவை சுவாமி கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த பிள்ளை பேர் என்பது எவ்வளவு சிரமத்தை கொடுக்கும் என்பது அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நம் உற்றார் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ நல்ல நிலையில் இருக்கிற உனக்கு இல்லையே அப்படின்னு. அந்த ஒவ்வொரு சொல்லும் இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற மாதிரி சொல்கிற நமக்கு எப்படி இருக்குன்னா, உனக்கு பற்றியே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய அந்த சொல்லு கூட, ஏன்னா அது புண்ணாகி போயிடுச்சு. அதில் ஒரு சின்னதாக ஒரு காற்று தென்றல் பட்டாவே எப்படி இருக்கும், வலிக்கத்தான் செய்யும் இல்லையா? அதுபோல் இங்கே அங்கே என்ன பண்ணுறாங்களா, பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வன் பேரு அரிது என்று எவரும் கூற அதற்கு படும் காதலே முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய் கடன் நெறியில் நிற்பார் அப்படிங்கிறார். அப்போ பெருவரும் சிறப்பின் மிக்கார், இப்படி இவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த கூட்டத்துக்கே ராசா. யாரு? காட்டுக்கு ராசாவாக இருக்கக்கூடியவர் நம்ம நாணன். அவருக்கு என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அவங்கள கூட இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க, இனி குழந்தை பேரு அரிது அப்படிங்கிறாங்க. நாயனாரே என்ன பெரும் பொரும்வரும் சிறப்பு. என்ன பொரும்வரும் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நாயனாரை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு நாணனுக்கு உண்டு. அந்த சிறப்பு நாகனுக்கு உண்டு இல்லையா? அப்ப நாகனுக்கு அந்த சிறப்பு உண்டு. ஆனா அந்த நாயனார் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை அவர் அனுபவிக்க முடியுமானா முடியாது. நாம சொன்னோம், சிவபாத இருதயர் யாரு? திருஞான சம்பந்த பெருமானை கவுனியர் குலம் விளங்க செய்ய திருஞான சம்பந்தரை திரு அவதாரம் செய்ய வைக்க அவர் காரணமா இருக்கிறார். ஆனால் அவர் இறைவனை தரிசிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லையே, அந்த வாய்ப்பு கொடுக்கல, அந்த தவம் இல்லை. நாம் சொல்லுவோம் இல்லை, தவம் அப்படின்னா என்னென்ன, இறைவனை உணரக்கூடிய பக்குவம் தான் தவம். அவர் எப்போ உணர முடியும்? சதா காலம், அதான் பராய் கடன் அப்படிங்கிறது, அதுதான் பின்னாடி பார்க்க போகும். அப்படி இவருக்கு இனி புதல்வன் பேரு அரிது அந்நாட்டவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ யாருக்குமே ஒரு குழந்தை இல்லைன்னா பாருங்க, அவங்க இல்லைங்கிறது நமக்கே தெரியும்.
அவங்ககிட்ட போய் இன்னும் உனக்கு குழந்தை இல்லையா, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், அதை சொல்லியே கேட்போம். நமக்கு இல்லைங்கிறது தெரியும், நமக்கே தெரியும். அதை போய் ஏன் அவங்ககிட்ட கேட்கணும்? இருந்தால் அவங்க கட்டாயமாக அவங்க குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வர போகிறாங்க இல்லையா? அப்படி நமக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நாம் நம்மை பற்றி பேசுவதை விட அடுத்தவர்களை பற்றி சிந்திப்ப நேரம் தான் அதிகமாக இருக்குது. நம்மை பற்றி என்னைக்காவது அதிக நேரம் சிந்திக்கிறோம்னால வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்றவர்களை பற்றி நிறைய சிந்திக்கும். அவங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அதைத்தான் பேசுகிறோம். இப்போ நாம் ஒரு காலத்தில் நம்ம கோயில் அப்படின்னு படிச்சிருக்கேன், கரைகண்டான் புகழன்றி மற்றொன்று பேசற்க அப்படின்னு நம்ம தூணில் வச்சுருந்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா, இறைவன் பெருமையை தவிர மீது எல்லாம் அங்கே பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இறைவன் பெருமையை தவிர மற்றது எல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் நம்மை பற்றி பேசணும். ஏன்னா நம்மை அறிந்தால் இறைவன் யார் என்பதை நாம் அறியலாம். ஏனே நான் என்பது அறியேன், மாணிக்கவாசகர் சொல்வார். நான் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல நாம் யாருன்னு தெரிஞ்சாதான் நமக்கு மேலான இருக்கக்கூடியவன் இறைவன் எப்படிப்பட்டவன்கிறது நமக்கு தெரியும். நம்மளே யாருன்னு தெரியலனா அவர் எங்கே போய் தெரிய போகுது இல்லையா? அப்போ முதல்ல நாம் யாருன்னு தெரியும். அப்போ நம்மளை பற்றி பேசலாம், ஆனால் அடுத்தவர்களை பற்றி புறம் கூறுதல் கூடாது. புறம் கூறுதல் என்பது மிகப்பெரிய கொடிய பாவம். ஒருவரை பற்றி புறம் கூறுதல் என்பது மிகப்பெரிய கொடிய பாவம். அதை நாம் தெரியாமல் கூட செய்திடக்கூடாது, தெரியாமல் கூட இன்றைக்கும் செய்துவிடக்கூடாது. அப்படி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு இனிமேல் குழந்தை பேர் அரிது. அரிதுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவர்களுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் குழந்தை பேர் என்பது அவருக்கு அரிதுன்றாங்க. இவருக்கு இனி புதல்வன் பேர் அரிது. அந்த நாட்டு மக்களே சொல்லிட்டாங்க, ராசாவுக்கு இனிமேட்டு யாரும் வாய்ப்பு இல்லை, நம்மை ஆளக்கூடிய அடுத்து யாரோ தெரியலையே அப்படிங்கிற அளவில் அவங்கள பேச வச்சிருச்சு. இனி அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதல்வர் பேர் மக்களை பெறுவதான செயல் அரிது, அவருக்கு இனிமேட்டு அரிது. அதன் படு காதல், அந்த புதல்வர்களை போற்றிய உண்டாதல் ஈதல் இசைப்பட வாழுதல் என்னும் திருக்குறள் வாக்குக்கு இணங்க அவர் என்ன பண்ணுறாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன, நமக்கு என்னத்தை தரும், எது தரும்னா அந்த பராய் கடன் தான் எப்பொழுதும் நமக்கு தரும். எது? அந்த பராய் கடன் என்பது இறைவன் வழிபாடு. இறை வழிபாடு எதையும் மாற்ற வல்லது. அதனால தான் நம்ம பெருமானுக்கு சொல்லுவாங்க, எல்லாம் வைத்து வாங்க வல்ல பெருமான்னு சொல்லுவாங்க. நம்ம பெருமான் எதையும் எப்போ வேணாலும் வைப்பார், எப்போ வேணாலும் எடுத்துக்குவார். மிச்சதின்றியே விளைவு செய்குவார். சுவாமி எதுவுமே இல்லாமல் விளையாட்டாக உலகை படைக்கக்கூடியது. விளையாட்டாக நம்ம இப்போ 100 பேர் என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை சேர்ந்து தள்ளி கொண்டு இருப்போம் அல்லது தூக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் வந்தால் மாத்திரத்தை அப்படி தூக்கி எஞ்சிட்டு போனான்னு வச்சுக்கிங்க, பரவ விளையாட்டாக தூக்கி எஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்னே. அது போல இறைவன் இந்த உலகை நமக்கு எடுத்து கொடுத்துக்கிறான், விளையாட்டாக படைத்து நம்ம இடத்துக்கு கொடுத்துருக்கிறோம். விளையாட்டு அப்படி போகிற போக்கில் அப்படி தூக்கி எறிகிற மாதிரி சுவாமி அப்படியே போகிற போக்கில் அவர் விளையாட்டு அப்படி செய்திருக்கார். அப்படிதான். அதனால தான் ஆமாம். அப்போ அந்த காதல் என்பது என்னன்னா ஆசை. காதல் என்பது இறைவன்பால் கொண்ட ஆசை. அந்த ஆசை தான் அவர் எது முருகலர் அலங்கள். முருகு அப்படின்னா வாசனை மிக்க மலர்கள், வாசனை மிக்க மலர்கள். நாம் அதனால தான் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியார் பெருமக்களில் பெரும்பாலும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாசனை மிக்க மலர்கள் எல்லாமே இறைவனுக்குரியது, அதை நாம் சாத்தக்கூடாது. அவரை வணங்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய நறுமணம் நம் மீது பட்டு அது நம் மீது இருந்து வாசத்தை கொடுக்கும், அது இறைவனுக்குரியது. அப்படி முருகலர் அலங்கள் அப்படின்னா வாசனை மிக்க மலர்களை அலங்கள்னா மாலை. அலங்கல் விடைமே ஆசை தீர கொடுப்பான், அலங்கல் விடைமேல் வருவான் நம்ம பெருமான் இல்லையா? அப்போ அலங்கல் அப்படிங்கிறது மாலை, வாசனை மிக்க மாலை. கடம்ப அது வந்து கடம்பவனம், கடம்ப மாலை அதெல்லாம் அங்கே இருந்ததா சொல்லப்படுது. செவ்வேல் அப்படிங்கிறார். செவ்வேல் அப்படின்னா யாருங்க? முருகப்பெருமான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அதுதான் செவ்வேல். சிவபுராணத்தில் சொல்லுவேன், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஆழ்ந்து நீட்டமாக இருக்கா, இப்படி நீட்டமாக இருக்கு, இப்படி அகன்று நுண்ணியன், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அப்போ சிவமும் ஆறுமுக சிவமும் ஒன்று தான், வேறன்னு யாரும் கருதி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வொளி வீசக்கூடிய வேலினை, அந்த ஒளி எப்படிப்பட்டது? ஒளியை செவ்வொளியை வீசக்கூடிய வேலாக இருக்குது. வேல் முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாக போற்றப்படக்கூடிய ஞானத்தின் வடிவமாக. முருகப்பெருமான் என்ன சொல்கிறோம்?
ஞானத்தின் வடிவம் முருகப்பெருமான். ஔவையார் கூட அந்த நம்ம பார்த்துருக்கோம், ஞான பழமேனி உனக்கு ஒரு பழம் தேவையா. இப்போ ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகவேல், முருகு அப்படின்னா என்றால் இளமை அழகு அப்படிங்கிற பொருள். இளமை அழகு. அப்போ முருகு அப்படின்னா இளமையும் அழகும் பொருள். அழியாதது, அழியாத. அப்போ அந்த முருக அழியாதது, முருகு என்றால் அழியாதது, இளமை என்றும் அழியாததாக இருக்கக்கூடிய குமரன். அவனுக்கு பேர் உண்டு இல்லையா, குமரன், முருகன், கந்தன், கடம்பன், வேலன், எப்படியோ எத்தனையோ பெயர்கள் அவனுக்கு. உலகன் அப்படின்னு. முற்றில் அப்படின்னா சந்ததி, முற்றில். அப்போ முற்றில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்ததி. அப்போ இனிமேல் சந்ததியே இல்லை அப்படிங்கிற ஆயிடுச்சு. முருகன் செவ்வேல் முருகன் முன்றில் அங்கே முன்னாடி சென்று அவர் சன்னதியில் சென்று பரவுதல் செய்தல் அப்படின்னா விண்ணப்பம் வைக்கிறாங்க சுவாமிகிட்ட. நம்மளும் எப்படி நம்ம தேவைக்கு விண்ணப்பம் வைக்கிறோம் இல்லையா, யாராவது சாமியுமே எது நடந்தாலும் திருவருள் நிற்கிறோமா என்ன இல்லையே, வந்து நீ சாமிகிட்ட கேட்குறோம், சாமி எனக்கு இன்னத்தை கொடுங்க, இது வேணும்னு கேட்குறோமில்ல. அப்படி நாளும் தினசரி நாளும் அந்த உச்சிகால வேலையில் வந்து அந்த முருகப்பெருமான இடத்துல தேனு தினைமாவுகளை வைத்து படைக்கிறாங்க. பாருங்க, அவங்க வேதம் ஆகமெல்லாம் படிக்கலை, நமக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்னத்தை சாப்பிடக்கூடியவங்க, மாமிசத்து, விலங்கு மாமிசத்தை சாப்பிடக்கூடியவங்க. ஆனால் அவங்க முருகப்பெருமானுக்கு எதை படைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவையும் கொண்டு போய் வச்சு படைக்கிறாங்க. முருகப்பெருமான இடத்துல ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா தேனும் தினமாவும் வச்சோம்னா செஞ்சு கொடுத்துருவார். அதான் தருவாங்க. அப்படி பராய் கடன், அப்படி பிரார்த்தனை நேர்த்தியாக ஒரு குறிக்கோளை கொண்டு வழிபாடு செய்தல் பராய் கடன் பேர். இன்ன குறிக்கோளாக, இந்த ஒரே குறிக்கோள் தான் இருக்கணும், அதற்காக மட்டும். ஏன்னா இப்போ நானும் தத்தையும் மறுபடியும் போய் எனக்கு சுவாமிகிட்ட இதை கொடுன்னு கேட்கலையா, முருகப்பெருமான இடத்துல போய் கேட்கல, ஒன்றே ஒன்று, ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ குழந்தையை கொடு என்கின்ற ஒரே ஒரு வழிபாடு மட்டும்தான் பராய்க்கடனாக குறிக்கோள் ஆக வைத்து வழிபாடு செய்தார்கள். நிற்ப ஒவ்வொரு நாளும் குமரக்கடவுளின் கோயில் சென்று நேர்த்திக்கடன் விதிப்படி செய்தனர். இப்போ என்ன ஒரு அவங்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த, ஏன்னா மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு என்ன தெரியும், அதை அடிப்படையில் அந்த தேனும் தினைமாவையும் வைத்து முருகப்பெருமானுக்கு தினைக்கும் அவங்க எப்படி அந்த மலர்களை, வாசனை மிக்க மலர்கள், அதையெல்லாம் வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி 11வது பாடல் வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் வாரண செவ்வேளோடு வரிமையில் குளங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவேளோடு புகழ்புரி குறவை துங்க பேர் அணங்கு அடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. இப்போ பெருவிழா எடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் வந்துருச்சு. இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வாரண சேவல் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய கருணையினால் அவங்களுக்கு அந்த பெருவிழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வாரண சேவல் அப்படின்னா சேவல் கோழி, ஆண் கோழியை சேவல் என்று சேவல்ங்கிறது எதுங்க, ஆண் கோழியை சேவல் என்பது நம்முடைய மரபு. அப்போ அந்த சேவல் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. மலைவாழ் மக்கள், மலையில் வாழக்கூடியவங்க, குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எப்படி வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமான் இடத்துல, தேனும் இணைமாவும் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. வரிமயில் குளங்கள், தோகையில் பல வரிகள் இருக்கும், அதில் 7 நிறங்கள் இருக்கும். மயில், ஏன்னா நம்ம எல்லாம் முருகப்பெருமானோட ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க எடப்பாடிக்காரங்க எல்லாமே. அதனால் ஏன் மயில் தொகையில் அந்த 7 வர்ணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 7 வர்ணங்கள் ஏன் இருக்குது, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்திருத்தலை குறிக்கிறது பற்றி குளங்கள். குளம்னா என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பற்றி இருக்கிறது குளங்கள். அப்போ சேவலும் மயிலும் ஒரு சேர விடுதல். அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா சேவலையும் மயிலையும் ஒன்றா கொண்டு போய் அப்படியே விட்டுருவாங்க. அங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கொண்டு போய் சேவலையும் மயிலையும் ஒன்றா விடுவாங்க. எதனால் அதை விடுறாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன்னா அவங்க அடித்து சாப்பிடக்கூடியவங்க இல்லையா. நம்ம பின்னாடி மயிலை பற்றி இன்னும் பின்னாடி விரிவாக பார்க்கலாம், கந்தபுராணத்தில் சொன்னதை. அப்போ இந்த சேவலையும் குமரன் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மயிலையும் அப்படி நிறையா கொண்டு போய் கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் அவங்க விடுவாங்க. இது தாங்க வழக்கம். இன்றைக்கும் முருகப்பெருமான் கோயில் என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போய் சேவலை கொண்டு போனால் விட்டுறோம், மயிலை கொண்டு போனாலும் விட்டுறணும்.
ஏன்னா இப்போ நமக்கு மயில் கிடைக்கிறது இல்லை, அவங்க மலைவாழ் மக்களுங்கிறதுனால மயில் கிடைச்சிது. அப்போ கொண்டு போய் கோயிலில் என்ன பண்ணணும், நம்ம குலதெய்வம் கோயிலில் நாம் என்ன பண்ணணும், கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா இது அவங்க முருகப்பெருமான் யாருங்க, மலைவாழ் மக்களுடைய குலதெய்வம் இல்லையா. அங்கே என்ன பண்ணுறாங்க, முருகப்பெருமான் இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. இவங்களும் சிறு தெய்வங்களுக்கு படிக்கிடுறாங்க, அது வேற. நாம் அந்த இல்லை, நாம் இப்போ பெரு தெய்வத்திட்ட வந்துட்டோம். சிவபெருமானோட திருநீர் பூசிட்டோம், சிவபெருமான இடத்துல வந்துட்டோம். இல்லை, மீண்டும் நாம் கீழே போகக்கூடாது அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்லுவார். நம்மளை கண்டு அவர் பயப்படுவார். இன்றைக்கும் நம்ம கோயிலுக்கு வரக்குள்ள யாராவது நம்ம மாமிசம் சாப்பிட்டு தொட்டு இருந்தோம்னா நம்மளை கண்டு அவர் பயப்படுவார். ஏன்னா பெரியவர்கிட்ட வந்துட்ட பிறகு நீ மீண்டும் கீழே போயிட்டியே அப்படின்னு பார்த்து அவர் நம்மளை கண்டு அச்சப்பதிகத்தில் இருக்கும் பாருங்க. அச்சப்பதிகத்தில் இருக்கும், அஞ்சு மாறி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி மற்றொரு தேவர் போய் நீ நம்ம பெருமான்கிட்ட வந்துட்டு மற்றொரு தேவர்னு போனீன்னா உன்னை கண்டா எனக்கு பயம், மற்றவனை கண்டா கூட எனக்கு பயம் இல்லை, உன்னை கண்டாதான் எனக்கு பயம் மாணிக்கவாசர் சொல்கிறாரு, நம்ம சொல்லலை. அப்படி என்ன பண்ணுறாரு, சேவலும் மயிலும். இப்போ இந்த சேவலும் மயிலும் யாருன்னா சூரனும் பதுமன். பதுமன் இல்லை, சூரன் என்று ஒருவன், பதுமன் என்ற ஒருவன். இவங்க ரெண்டு பேரும் இரண்டு சூரன் ஒரு உடலில் ஒன்று கூடி நிற்கக்கூடியவர். இரண்டு உயிரும் என்ன பண்ணுதுங்க, ஓர் உடலை நிற்கக்கூடிய. அதனால தான் முருகப்பெருமானுடைய வேல் விட்ட உடனே அந்த உடம்பு பிளந்த மாத்திரத்தில் ரெண்டா அணிச்சு, சேவலாகவும் மயிலாகவும். இது போன பிறவியில் அவங்க செய்த தவம். இல்லைன்னா சும்மா நீங்கள் சோரபத்துக்கு ஆயிட முடியாதுங்க. நீங்கள் அசுரனா போகணுன்னா கூட இதுக்கு பேர் மரக்கருணைன்னு பேர். நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும் மரக்கருணை. அறக்கருணை என்பது இறைவன் கூட வைத்து அவன் சாயுச்சிய நிலையை கொடுப்பது. மரக்கருணை என்பது இது போன்ற, எப்படி காலனை எட்டி உதைத்தாரு, கஜமுகாசுரனை சங்காரம் செஞ்சாங்க, முப்புறத்தை எரித்தாங்க. முப்புறத்தை எரிக்கலன்னா நமக்கு ருத்ராட்சம் கிடைக்காது. இதுதான் பேரும் மரக்கருணை என்று பெயர். அப்படி அதனை குமரக்கடவுள் வேளால் பிளக்க இருவரும் சேவலும் மயிலுமாக வரவே. அப்போ மேலே இருக்கக்கூடியது சேவல், வாகனமாக இருக்கக்கூடியது மயில். இது கந்த புராணத்தில் ரொம்ப விரிவாக இருக்கும். சேவல் கொடியாக உயர்ந்தவன் முதலாவதாகவும், பின்னர் இது இரண்டாவதாக பதுமனாக இருக்கக்கூடியவன் மயிலாகவும் வந்தார் என்பது நமக்கு இன்றைய நடைமுறையில் பார்த்தோன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறோம், கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறோம், கோழி ஆட்டையும் சாப்பிட்றோம். முருகப்பெருமானுக்கு ஆடு ஒரு வாகனம், யாருக்காவது தெரியுமா? ஆட்டுக்கிடா வாகனம். இன்றைக்கும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களில் முருகப்பெருமான் புறப்பாடு செய்யும் பொழுது ஆட்டுக்கடா வாகனத்தில் ஒரு நாள் புறப்பாடு நடக்கும். அப்போ நாம் பாருங்க, வணங்கக்கூடிய பெருமானுடைய கடவுள். அப்போ முருகன் மேலே நமக்கு உண்மையாலும் அன்பு இருந்தால் நாம் கோழியையோ ஆட்டையோ தொடுவோமானா தொடமாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுக்காரம்மா பிடிக்காம போனால் தான் மாமியாவிலேருந்து மச்சனை வரைக்கும் நம்ம சண்டைக்கு போவோம். அவன் வந்தால் நமக்கும் பிடிக்காது, ஏன்னா வீட்டுக்காரம்மாவை பிடிக்காது, அவனையும் பிடிக்காது. இப்போ வீட்டுக்காரம்மா மேலே நமக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, மாமியாலையும் பிடிக்கும், மச்சனையும் பிடிக்கும், மாமனாரையும் பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்காரம்மா அதனால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நாம் அவங்க மேலேயும் அன்பு செலுத்துவோம், அவங்களோட இணங்கி அன்பாக இருப்போம். அதுபோலத்தாங்க முருகப்பெருமான் மேலே முழுமையான அன்பு இருந்ததுன்னா இந்த ஆடு கோடி என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் அவரோட ஆலயத்தில் சன்னிதியில் விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் நாம் இங்கே போட்டு தரமாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எங்கேயா நீங்கள் எப்போ பாரு ஞாயிற்றுக்கிழமையில வகுப்பு வச்சுருங்க, நான் தனிக்கு வர முடியாதுங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் நிறையா அப்படின்னு இருக்காங்க இல்லையா. ஏன் வர முடியாது அப்படின்னா நம்ம அந்த அன்பு இல்லை. இப்போ புராணத்தின் மீது ஒரு அன்பு, சாமி மேலே ஒரு அன்பு இருந்துச்சா இன்றைக்கி நம்ம சாமியை போய் பார்க்கணுமே, சாமி 7 மணிக்கு சிவபுராணம் பாட போகணுமே 7:30 மணிக்கு அப்படின்னு நம்ம வந்துடணும்னு நினச்சோமா நம்ம தொழுவோமா? அதை தொடமாட்டோம். ஏன்னா நம்ம கொடுத்தது அவருங்க, நம்மளை எப்படி வளர்த்தணும், என்ன நோயை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். சுஞான சித்தியாரில் சொன்ன மாதிரி பேரு இளவு இன்பமோடு பிணிமூக்கு சாக்காடி வாரும் உன் கருவில் பட்டது. நீ கருவில் இருப்பே சாமி தீர்மானம் பண்ணிட்டார். என்ன காலத்தில் என்னத்தை நீ அனுபவிக்கணும், என்னத்தை விடணும், யாரோட சேரணுங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணி வச்சுட்டார். இதுக்கு மேலே நம்ம எதையும் மாற்ற முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம அன்பர்கள் இதுக்கும் வாரத்துக்கு தயார். என்னன்னா சாமி என்னை இப்படித்தான் வச்சுக்கிறேன், ஏப்பா வரலன்னா எனக்கு இன்னும் தவம் இல்லைங்க, ஏன் வகுப்பு வரல, அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு தவம் இல்லை, தவமே இல்லை. தவம் இருந்தால் தானே பக்குவம் வரும், தவமே இல்லைன்னு ஏப்பா பிரதோஷம் வரல, இன்னும் எனக்கு பெருமான் கருணை கூட்டி வைக்கலைங்க. எப்படி கூட்டி வைக்கும்? அவர் பால் அன்பு செலுத்தினா தானே கூட்டி வைக்கும். அவர் பால் அன்பே செலுத்தாமல் எப்படி கூட்டி வைக்கும்? அப்போ பெருமான்பால் அன்பு இருந்தால் நமக்கு
அவர் சம்பந்தப்பட்ட எல்லா உயிரிடத்திலும் அன்பு வரும். ஏன்னா சைவம் மட்டும்தாங்க வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்கன்னு சொன்னிச்சு. குறைவிலாது மனிதர்கள் வாழ்கன்னு சொல்லலை, உயிர்கள். அப்ப எதெல்லாம் உயிர்? சைவம் எல்லாரையும். அதனால தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், கடவுள் இல்லைங்கிறானா அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நம்மளோட உட்கார வச்சு, அவன் தேடின பொருள் கிடைக்கல இல்லைன்ட்டான், அதுக்காக நீ அவனை ஒதுக்காத, அவனை பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு இல்லையா? அப்போ யாரையும் எந்த இடத்துலையும் நாம் வேண்டாங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலன் நம் பெருமான். அப்போ அவர் கூட இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? அப்படித்தான் இருக்கணும். அப்படி இந்த இடத்துல என்ன பண்ணார்? மணிகள் தோரணை தூக்கி, அப்படியே ஆடு கோடி மேலமெல்லாம் இனிமாட்டாச்சும் நம்ம அன்பு செலுத்தினாலும் அதை துன்பப்படுத்தாமல் இருப்போம் இல்லையா? மணிகள் தோரணை தூக்கி, அப்போ மணி கட்டுற வழக்கம் அவங்களிடத்தில் இருந்துச்சு. இந்த மணி, இந்த சத்தம் வரக்கூடிய அந்த ஒளியை எழுப்பக்கூடிய மணி, அதெல்லாம் ஒரு பக்கம் தினைக்கும் கட்டுறாங்க. இன்றைக்கும் நாம் அதை பார்த்திங்கன்னா சபரிமலையில் அந்த வழக்கம் உண்டு இல்லையா? அப்படி அந்த மணியை கட்டுறாங்க, அப்படி அங்கே தொங்க விடுறாங்க. பூமாலைகளை ஒரே அளவுடைய அந்த பூமாலைகள் எல்லாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரே அழகாக, ஒரு இப்போ 2 அடிக்குன்னா 2 அடி அழகழகாக அப்படியே வர்ணங்களாக அப்படி கொண்டு போய் அலங்கரிக்கிறாங்க. கோரணி நெடுவேலன், நெடுவேல் அப்படி வேலுக்கு அடை, இது நெடுவேல், வெற்றிவேல், செவ்வேல், அப்படின்னா வேலுக்கு அடையாக. புகழ்புரி குறவை தூங்க, புகழ் புரிந்த புகழை எப்பொழுதும் சொல்லுது. எதே முருகப்பெருமானுடைய புகழை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருத்தல். குறவை அப்படின்னா ஒரு வகையான கூத்து. ஆடி பாடி அண்ணாமலை கைதொல ஓடி போனம் வினைகளே. அப்போ இறைவன் பார்த்தா நம்ம இடத்துல ஒரு ஆட்டம் வரணும் இல்லையா? நம்ம வருது வேற மாதிரி ஆட்டம். அப்போ அந்த குறவை அப்படிங்கிறது ஒரு வகையான கூத்து. ஏன்னா நம்ம பெருமானுக்கு பேர் என்னங்க? கூத்த பெருமான், கூத்தாடி. நம்ம சாமி எந்த கூத்தை ஆடுவார்? இங்கே தெருக்கூத்தெல்லாம் இல்லைங்க, உலகத்தை இயக்கக்கூடிய கூத்தை ஆடக்கூடியவன் நம் பெருமான் இல்லையா? அப்படி தொண்டர் பறை அடிக்கும். அப்போ அந்த தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பறை அடிக்க கோடு கொம்பு ஊதுதல். குறவை அப்படிங்கிறது கொம்பு ஊதுதல். குறிஞ்சி பாடியும் நற்புகை எடுத்தும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? புகை, தூபம், தீபம் இதெல்லாம் காமிக்கிறாங்க. நல்ல மலர்களை கொண்டு போற்றி பரவுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதில் அவங்க அந்த வழிபாடை செய்து கொண்டு விரவு மலர் தூவி அப்படியே மலர்களெல்லாம் தூவி வழிபாடு செய்யுங்க. வேலருக்கு, முருகப்பெருமானுக்கு கையில் வேலின், வேலருக்கு அப்படின்னா அப்போ முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடியது என்ன? வேல். அப்போ அவருக்கு பேர் வேலப்பர். அப்போ வேலருக்கு என்றார். பேர் அணங்கு, அடல் செய்து அப்படிங்கிறார். பேர் அணங்கு அப்படின்னா வெறியாட்டம், தேவராட்டம் அப்படின்னு பேர். பேர் அணங்கு அப்படின்னா வெறியாட்டம், தேவராட்டம். இப்படி அந்த ஆட்டங்களை எல்லாம் ஆடி அந்த முருகப்பெருமானை என்ன பண்ணுறாங்க? அவங்க வழிபாடு செய்து கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு தெரிந்த இசைக்கருவிகளை, அந்த பறை, கொம்பு இதெல்லாம் வாசிக்கிறாங்க. இந்த பணிகள் எல்லாம் அவங்க செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க. 12வது பாயில் வடும் பொழிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகற்கு எயில் உடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தர் ஆன மயில் உடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த திண்மை அயில் உடை தடக்கை வென்றி அண்ணாளார் அருளினாள். இந்த 12வது பாடல் சிவகமணியை மிக அற்புதமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் திருமுறையில் இந்த பாடல் 12வது பாடலாக இருக்குது. இது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய கருணையை பேசக்கூடியது. முருகப்பெருமானுக்கு கரங்கள் 12. முருகப்பெருமானுக்கு கரங்கள் 12. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த 12வது பாடலில் அற்புதமாக பேசுகிறார். பயில் வடு பொழிந்த யாக்கை, கரடி, புலி, யானை முதலிய கொடிய மிருகங்கள் பகைவர்களோடு போர் பயின்று. இப்போ அவர் நாகனோட உடம்பு எப்படி இருக்குதுன்னா, இந்த யாக்கைனா உடம்பு, வேடரோட அந்த உடம்பு எப்படி இருக்குதுன்னா பயில் வடு பொழிந்த. இப்போ வடு இருந்தால் என்ன பண்ணுங்க? இப்போ இந்த மாதிரி வடு இருந்தால் இது எப்படி நல்லாவா இருக்குது? இந்த மாதிரி வடு இருந்தால் நல்லா இருக்குதா? இல்லை. ஆனால் இங்கே செக்குலார் பெருமான் என்ன சொல்ற? பொழிந்த, பயில் வடு பொழிந்த அப்படிங்கிறார். பொழிந்தனா என்ன? விளங்கி நிற்றல், சிறப்பு, அது ஒளி பொருந்திய மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. அது எதனால் ஏற்பட்டுச்சு அவருக்கு அந்த வடுன்னு பார்த்தீங்கன்னா,
கரடி, புலி, யானை இந்த மாதிரி காட்டு விலங்குகளோட அவங்க என்ன பண்ணுவாங்க, போர் பண்ணுவாங்க. அந்த சண்டையிடும் பொழுது, அதை வேட்டையாடும் பொழுது அது வந்து அது இவங்களை அடிக்கும், இது இவங்க திருப்பி அதை அடிப்பாங்க. இப்போ அந்த விலங்குகளோட கட்டி பிடிச்சி பரலுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் எவ்வளோ அற்புதமாக அனுபவித்து எழுதியிருக்கிறார் பாருங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணி அப்போ உடம்பு இலகணமாகவும் அவர் தம் வீரத்திற்கு புகழும் அடையாகவும் கருதப்படும். எது அந்த பொழிதல் என்பது அந்த வீரத்துக்கு அடையாளமாக. வேடதம் பதியாம் நாகர். இப்போ வேடருக்கு அழகு என்ன, போர் செய்தல், அந்த வீரத்தை குறிப்பிடுறாங்க. எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தனானார். மைந்தர்னா அண்ணலார், எந்தையார் மைந்தர்னா எந்த நம் எல்லோருக்கும் தந்தையாகிய சிவபெருமான். அவர் எப்படிப்பட்டவர், எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார், முப்புறத்தை எரித்த எங்கள் பெருமான். எப்படி எரித்தார், சிரித்தே எரித்தார். அது அச்சுரை பார்க்கும் வரலாறு போனீங்கன்னா அற்புதமாக சொல்லுவாங்க. என்னன்னா அச்சு இரு பாக்கு, ஏன்னா அச்சு முடிந்த இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா தேவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முப்புறத்தை எரிக்கணும், முப்புற அசுரர்களையும் அழிக்கணும் பார்த்தாங்க. நான் வந்து இப்போ அதுக்கு பெரிய ஆயுதங்கள்லாம் வேணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆனாங்க. சாரதியாக நம்ம மகாவிஷ்ணு போனார். இப்படி எல்லாரும் போகும்போது எல்லாருடைய மனதிலும் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. யார், அந்த தேராக இருக்கிறவங்க, சக்கரமாக இருக்கிறவங்க, வில்லா இருக்கிறவங்க, அம்பா இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னாக்குன்னா நம்மளால தான் பெருமான் இதை செய்ய போகிறாருங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இதுக்கு பேர் தாங்க ஆணவம். இதற்கு பெயர் தான் ஆணவம். அவங்களுக்கு ஆணவம்னு சொல்ல முடியாது, ஆணவமல வாசனைன்னு சொல்லணும். அது என்ன பண்ணிடுச்சு, நம்மளால தான் பெருமான் இதை செய்ய போகிறாருன்னு வந்துடுச்சு. அப்படியே சாமின்னா அவங்க, ஏன்னா இவருக்கு எல்லாமே தெரியுமே, அப்படியே பார்த்தாரு. ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படி பார்த்து முப்புறத்தையும் பார்த்து சிரிச்சாரு. 3 புறமும் எரிஞ்சு போச்சு. அவர் பெருவேரில் வச்சு அழுத்தினாரு, அந்த தேரோட அச்சு முடிஞ்சிருச்சு. அதனால தான் அச்சிறுப்பாக்கம்னு அந்த கோயிலுக்கு பேர். அந்த ஆலயம் இன்றைக்கி நம்ம சென்னை இந்த பைபாஸில் போனாங்கன்னா பார்க்கலாம். அது பக்கத்துலேயே இன்றைக்கி வேறு ஒரு சமயத்தவர்கள் வந்து இது எங்களுடைய மலை, அவர் இங்கே தான் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேண்டாம், நமக்கு அதை விட்டுடுவோம். ஏன்னா அது பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த இறைவன் இப்போ வழிபாட்டுக்கு வந்திருக்காங்க. சென்ற ஆண்டு தான் அது வழிபாட்டுக்கு வந்தது. அந்த மாதிரி நிறையா நமக்கு நம்ம சமயங்கள் நிறைய நாம் தொடக்கி நிற்கிறோம். அது பெருமான் தான் அதை மீட்டு நமக்கு தருவார். அப்படிப்பட்ட பெருமான் எந்த ஈசன் யார், பெருமானுடைய பேரொருள் கருணை. அப்பொழுது அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது தாங்க இந்த முப்புறம், ஆணவம் கண்மும் மாயை. அது எரித்த பொழுது வந்தது தான் உருத்திராக்கம்னு சொல்லுவாங்க. மயிலுடை வென்றி அப்படி கொற்ற முடை மயில் அப்படின்னு. கொற்றம்னா இது இந்திரன் மயில் வாகனமாக இருந்தான். இப்போ சூரபதுமன் சூரன் வரக்கு முன்னாடி அந்த மயில் வாகனமாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தா இந்திரன் இருந்தான். அந்த வேலையை இந்திரன் செய்து கொண்டிருந்தான். அப்படி அவன் அதனை சாகத்தீவில் பிரபாகரன் என்ற, இப்போ பாருங்க, சாகத்தீவில் அப்படிங்கிற ஒரு தீவு, அதில் பிரபாகரன் என்ற அசுரனுக்கு மனைவி சுகுமாரை அப்படிங்கிற மனைவி. அவளுக்கு 2 குழந்தைகள், சூரன் பதுமன் அப்படிங்கிற 4 குழந்தைகள். சிங்கமுகாசூரன், தாரகன், சூரன், பதுமன். இது முன்னாடி பிறவி. இவங்க மாயைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறவியில் இவங்களோட நிலை. அவங்க அதுக்கு முன்னாடி பிறவியிலோட பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு பேர். அப்படி சூரன் பதுமன் இருவரும் அகத்திய முனிவர் முருகப்பெருமானுடைய அகத்தியரிடத்துல கேட்குறாங்க, முருகப்பெருமானை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிய சூரன் வாகனமாக இருக்க ஆசைப்பட்டாங்க. அப்போ அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் இப்போவே தவம் பண்ணுங்கன்ட்டார் அகத்தியர். அவங்களுக்கு அகத்தியர் தவம் பண்ண வச்சு அவங்க அடுத்த பிறவியில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. சூரன் பதுமன் இருவரும் ஒரே உடலில் ஈருயிர் ஓர் உடலாக பிறக்கின்றார். அதனால தான் நாம் முருகப்பெருமான் இருக்கிற வரைக்கும், நாம் 12 கரத்தான் இருக்கிற வரைக்கும் நாம் அவங்கள பேசியே தான் தீரணும். அப்படி முருகப்பெருமான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் இல்லையா நம்ம பெருமான். அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்களையே கொண்டு வந்தாங்க. அப்போ பெருவிழா அவருக்கு என்ன பண்ணுறாங்க, பெருவிழா சகலமலமாகிய ஆணவத்துடன் கூடிய ஆன்மா. பெருவிழா என்பது இந்த ஆன்மா என்ன பண்ணுதுங்க, ஒரு அந்த சகலமலமாகிய ஆணவத்துடன் கூடிய ஆன்மாவாக பிறக்கிறாங்க. அவங்க யாருங்க, சூரனும் பதுமனும் பிறக்கிறாங்க. ஆன்மா இருதிர அறிவுள்ளது என்றும் சாந்தரின் வண்ணமாதல் என்றும் சொல்லப்படும் சைவ சித்தாந்தம். இப்போ ஆன்மா
இருதிர அறிவுள்ளது, இன்னொன்று சார்தலின் வண்ணமாது. எதையோட சார்ந்து நிற்கிறோமோ அதோட எண்ணம் நமக்கு வந்துடும். அது உண்மையாக சார்ந்து இருந்தோம்னா அதோட எண்ணம் நமக்கு வந்துடும். நாம் கெட்டதோடு சேர்ந்து இருந்தோம்னா கெட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வரும். எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்படிகம், பளிங்கு இருக்குது, ஸ்படிகம். அந்த ஸ்படிகக்கல்லை கொண்டு போய் எந்த வெள்ளையில் வச்சிங்கன்னா வெள்ளையாக தெரியும், இந்த கருப்பில் கொண்டு வந்து வச்சோம்னா கருப்பாக தெரியும். அதுதான் சார்தலின், ஆன்மாவின் தன்மை சார்தலின் வண்ணமாது. அது ஆன்மார்த்த லிங்கம் என்பது நாம் பெரும்பாலும் அந்த ஸ்படிகத்தில் வச்சு பண்ணுற வழக்கம் நம் பெருமக்களிடத்தில் உண்டு. அப்படி பளிங்கின் பவளம் பதிந்து போல தன்னை ஆன்மாவில் விளங்கச் செய்து இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது அசத்தான தன்மை நீக்கும், அசத்தான தன்மை நீங்கி சத்தான தன்மை நிற்கும். இப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசத்தான தன்மை, அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆணவம், அதை மறைத்து நிற்கக்கூடியது தான் ஆணவ மலம். அந்த அறியாமையை, அந்த ஆணவத்தை மறைத்து நிற்கக்கூடிய ஆணவ மலம் இறைவனது ஆனந்தத்தை உயிர் கூட்டாமல் பண்ணும். ஆணவம் என்ன பண்ணால் இறைவனுடைய அந்த இன்பத்தை இந்த உயிர்கள் நுகரக்கூடாது அப்படின்னு ஒரு வகையாக அது தடுத்து நிற்கும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, நம்ம அபிஷேகம் நடக்குவதற்கு முன்பாக இறைவன் முன்பாக ஒரு திரை இடப்படும். அந்த திரையிலிருந்து பார்த்தீங்கன்னா, திரைக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா பெருமான் தெரிய மாட்டார், அந்த பக்கம் இருக்கிறவருக்கு நம்ம தெரிய மாட்டோம். அதுதான் ஆணவ மலம்ங்கிறது, அந்த திரை தான். அந்த திரை என்னைக்கு நீக்கப்படுதோ அன்னைக்கு பெருமான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த திரை போடுவது வழக்கம். அப்போ உள்ளார் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் உள்ளார் இருப்பார், அவர் சிவாச்சாரியாருக்கு நாம் தெரியுமானா தெரிய மாட்டோம். அப்போ சிவபெருமானிடத்தில் போயிட்டு என்ன ஆகும், இந்த உலகப்பற்று எல்லாம் நம்மை விட்டு போய் நிற்கும். அப்படி போனால் தான் நம்ம பெருமானிடத்தில் போக முடியும். அங்கே இருந்து பார்த்தா நம்ம தெரிய மாட்டோம், இங்கேருந்து பார்த்தா. இப்போ இரண்டுக்கு இடையில் இருப்பது என்ன? இப்போ இறைவனை மறைத்து நிற்கக்கூடியது என்ன? திரை, ஆணவம் என்கின்ற திரை இல்லையா? அந்த திரை மறைத்திருப்பதனால நம்மால் இறைவனை காண முடியல. அந்த திரை என்னைக்கு விலகுதோ, ஆணவம்ங்கிற அந்த திரை என்னைக்கு, இது எப்போங்க விலகும், எப்போ விலகும் அப்படி கேட்கலாம்ல. சரிங்க, ரைட். உள்ளார் இருந்து அந்த திரையை யார் விளக்குறா? சிவாச்சாரியார் தான் விளக்குறார். அவர் யாருங்க? அவர் தான் குரு. நமக்கு குருநாதராக யார் ஒருவர் வகிந்து ஐந்தெழுத்தை சொல்லி கொடுத்து அந்த ஐந்தெழுத்தின்படி நிற்கின்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய ஆணவ மலம் சிறிது சிறிதாக நீக்கப்படும். ஒரே முட்டாலாம் சாமி எடுத்துட மாட்டார், சிறிது சிறிதாகத்தான் நீக்கப்படும். நம்மளுடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல நாம் ஐந்தெழுத்தை உள்வாங்கி உணர்ந்து சொல்வதற்கு ஏற்ப அப்பதான் நீக்க முடியும் இல்லையா? அப்போ முருகப்பெருமானின் தன்மை ஆணவம் என்பது சூரனும் பதுமனும், கண்மம் என்பது சிங்கமுகாசூரன், மாயை என்பது தாரகாசூரன் அப்படிங்கிறது. மயில் நீல நிறம், மயில் எப்படிப்பட்ட நிறம்? நீல நிறமாக இருக்கும். முதல் 7 வண்ணங்களாக இருக்கும் சொன்னோம் இல்லையா? சிவஞான சித்தியார் 179வது பாடலில் இதை சொல்லும். சிவஞான சித்தியார் 179வது பாடலில் இதை சொல்லும். ஆணவத்துக்கு 7 வகை பேருங்க. என்னன்னு பார்த்தீங்களா? மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இது என்னங்க 7 சொல்றீங்க? இது 7 தான் அந்த மயில் தொகையோட வர்ணங்கள். 7 தான் மயில் தொகையில் இருக்கக்கூடிய வர்ணம். இப்போ இந்த மோகம் என்பது என்ன? ஆசை. மோகம்னா ஆசை. நமக்கு எது மேலே ஆசை வரணுமோ அது மேலே ஆசை வரல, எது மேலே ஆசை வரக்கூடாதோ அது மேலே எல்லாம் ஆசை வந்து நிற்குது இல்லையா? எது மேலே ஆசை வரக்கூடாதோ அது மேலே ஆசை வந்து நிற்குது. நம்ம பாருங்கள், மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், அதில் சொல்லுவாங்க நோயை அறுக்கக்கூடியது நீர். எந்த நோயை அறுக்கும்? உடல் பிணியையும் போக்கும், அந்த பிறவி என்கின்ற நோயையும் நீக்கும். அந்த திருநீர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமானா இல்லையே. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசையை விட விட ஆனந்தமாக. இப்போ ஆசையை விட்டனா நம்ம இத்தனை பிரச்சனைக்கும் ஒரே காரணம் அந்த ஆசை தாங்க. ஆசை என்கின்ற ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் சிந்திச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆசை நமக்கு கட்டாயமாக இருக்கும். அந்த ஆசை தான் நமக்கு துன்பத்துக்கே காரணம்.
அந்த ஆசை இல்லை அப்படின்னா நம்ம எந்த துன்பமும் அனுபவிக்க தேவையில்லை. ஏதேனும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையினால தான் அந்த துன்பத்தை நம்ம அனுபவிப்போம். அப்படி இந்த மோகம் என்பது நூலினாலும் தீயன என்று அறிந்து, இது தப்புன்னு தெரியும். இப்போ ஞான நூல்களை படிப்போம், 4 பெரியவங்ககிட்ட கேட்போம், அது தெரிஞ்சும் அதன் மேலே ஆசை வரும், அதன் மேலே ஆசை வரும். இதுக்கு பேர் தான் மோகம், மயக்கம் அப்படின்னு போகும். இது ஒரு வகை, இது ஆணவத்தின் ஒன்று. அடுத்து 2 மதம் அப்படிங்கிறது, தன்னை போல் ஒருவர் இந்த உலகத்திலே வேற எவனும் இல்லை, நான் தான் சிறப்பானவன் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் தான் மதம். மதம் கொண்ட யானை என்ன செய்தது? எரிபத்தர் புராணத்தில் படிச்சுவேன், அதுக்கு பேர் தாங்க மதம். என்னை மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் தம்சம் பண்ணுறது, அப்போ மதம் அதுக்கு பேர். அடுத்தது ராகம், அப்படி கிடைக்காத பொருள் மீது ஆசைப்படுதல். என்ன பண்ணுறதோ, இது நமக்கு கிடைக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அந்த தெரிஞ்சும் என்ன பண்ணுறோன்னா அதன் மீது ஆசை வைக்கிறது. அது ஆசை வச்சுட்டா என்ன பண்ணுறோம், அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிகிறோம், கொலை வரைக்கும் செய்யணும். கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது மேலே ஆசைப்பட்டு கொலை வரைக்கும் செய்யணும் இல்லையா? அதுக்கு பேர் கவலை. கிட்டாதுன்னா அதே அந்த ஸ்டாப்னு போடுங்க. அது கிட்டாதுன்னா என்ன பண்ணிடணும், நம்ம எட்டனை மறந்துடணும். ஆனால் என்ன பண்ணுவோம், அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அது மேலே ஆசை வரும், அது வைப்போம். அது கிடைக்காத போது என்ன பண்ணுவோம், ஒரு வகையான கவலை. கவலைப்படுறது ஆணவங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். கவலை என்பது ஒரு வகையான ஆணவம். ஸோ இது கிடைக்கலையே, இது நடக்கலையே அப்படின்னு நினச்சோம்னா ஆணவம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பெருமான் என்கிட்ட வள்ளியே, பெருமான் என்கிட்ட வள்ளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம எது நடந்தாலும், இப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறோம், எது நடந்தாலும் திருவருள் அப்படின்னு இருந்தோம்னா கவலையும் வராது, சந்தோஷமும் வராது இல்லையா? அப்படி தாபம் அப்படின்னா சுற்றத்தை விட்டு பிரிவது, அந்த ஆற்றாமை. நமக்கு விரும்பிய ஒன்றை பிரிந்ததனால் ஏற்படக்கூடிய ஆற்றாமை. அச்சு இது போயிடுச்சு, அது 4 நாள் தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், இது என்னை விட்டு போயிடுச்சு, இது நான் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன், இதுக்கு பேர் ஆற்றாமை. இது ஒரு வகையான அந்த அது ஒரு கவலையை கொடுக்கும் இல்லையா, தாபம், அதுக்கு பேர். அடுத்து வாட்டம். இதனால் உடம்பு என்ன ஆயிருங்க, ஒரு வகையான ஏன்டா இப்படி ஆகிட்ட, ஏப்பா இப்படி ஆகிட்ட, அது ஒரு அப்படியே சொல்லுவார். அவர் ஒரு 1/2 மணி நேரம் கதை சொல்லி அதில் 2 சொட்டு தண்ணியை விட்டு அப்புறம் அப்படியே சோர்ந்து உட்காந்துருப்பார். இதுக்கு பேர் வாட்டம்னு பேர். இது எதனால் வந்துச்சு, அந்த ஆற்றாமை மலர்ச்சியினால், அந்த ஆற்றாமை கிடைக்கலைங்கிற ஆற்றாமையினால் வந்த பிரச்சனை இந்த வாட்டம். அடுத்தது விசித்திரம். இதுதாங்க எல்லாத்தோட பயங்கரம். விசித்திரம் சொல்லுவோமே, இது என்னடா பெரிய விசித்திரமாக இருக்குது அப்படின்னு. அது எப்படின்னா, எந்த செயலும் வினையின் வழிதான் நடக்கும். இது எல்லாம் நமக்கு தெரியும். எது நடந்தாலும் இறைவன் என்ன நடத்துகிறானோ அதன் பிரகாரம் தான் நடக்கும். ஏன்னா நாமளும் எல்லா புத்தகமும் படிக்கிறோம், திருமுறையிலையும் சொல்லிட்டாங்க, எல்லா வகுப்புக்கும் போயிட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், எனக்கு இது நடக்கும், எனக்கு இது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, தொழில் நட்டம் வந்துடுச்சே, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். ஏன் சொல்லுவோம்னா இதுதான் விசித்திரம். தனக்கு நடக்காத இதெல்லாம் எல்லாமே பெருமான் நின்று நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சும் அதுக்காக கவலைப்பட்டு உட்காந்துக்கிறது. அப்போ ஆன்மாவை இறைவன் தான் மலரடிக்கில் வைக்க காலந்தோறும் காலம் தேயும் ஆணவமும் ஆங்கு அழியாது வலிற்று நிற்கும் என்பது ஞான சாத்திரம். இப்படி இந்த ஆணவம் என்ன பண்ணால் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து பிடிச்சிட்டு தாங்க நிற்கும். பார்த்தீங்களா, 7 வகையான இருக்குது. விசித்திரம் தான் அதில் வித்தியாசம். நமக்கே சிரிப்பு வரும். ஏன்னா அது எல்லாமே தெரிஞ்சும் என்ன பண்ணுவோம், இது இறைவன் வரலாறு தான் நடக்குது. நாம் முன் பிறவியில் செய்த வினைக்கு ஈடாக சிவபெருமான் இங்கே ஊட்டுறாரு. அப்போ வேணும்னா நாம் என்ன பண்ணுவோம், 5 எழுத்தை பிடிச்சோம்னா அவர் நமக்கு இதை ஊட்டாமல் இருப்பார்னு நாம் நினைக்க மாட்டேங்கிறோம். என்ன செய்கிறோம், எனக்கு இது பண்ணிவிட்டாரு சாமி, இதாகிடுச்சு, இப்படி தான் நிற்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இது 12வது பாடலில் இந்த அளவுக்கு நுணுக்கத்தை நம்ம சிவகையினால் நமக்கு சுற்றி காமிக்கிறாங்க. வரைவுரம் கிழித்த திண்மை அப்படிங்கிறார். அப்போ மயக்கத்தினால் அந்த இறைவன் பால் கொண்ட மயக்கத்தினால் அமைந்த மாலை. இப்போ இவங்க கொண்ட மயக்கம் எப்படிப்பட்டது, இறைவன் பால் வைக்கக்கூடிய அன்பும் மயக்கமும். நாம் வைக்கிறது உலகத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பும் பற்றும். நாம் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கேட்குறோம், பெருமானே
கண்ணப்பருக்கெல்லாம் சாமி செஞ்சார் இல்லை எங்கள் சாமி, நீங்கள் உங்கள் சாமி கும்பிட்டா இல்லை, உங்கள் சாமி கண்ணப்பருக்கெல்லாம் செஞ்சார் தானே, எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க. காலையில் மாமிசத்தை சாப்பிட்டு மதியம் வரவங்களும் இருக்கிறாங்க, சாயங்காலம் வரவங்களும் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய குற்றச்செயலாகும் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது குறைஞ்சபட்சம் உங்களுடைய வயிற்றிலிருந்து வெளியேறதுக்கு 48 மணி நேரங்கள் ஆகும். அதை எப்படி வச்சுக்கிட்டு நாம் வர முடியும்? அப்படி வரைவுரம் கிழித்த திண்மை அப்படிங்கிற. அப்போ அந்த திண்மை அப்படின்னா வலிமை, அயில் வேல். திண்மை அப்படின்னா அந்த வலிமையுடைய வேல். எது? அந்த ஞான சக்தியின் வடிவமாகக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல். அதனால தான் வேல் வகுப்புன்னு சொல்லுவாங்க. வீரவேல், கரைவேல், விண்ணோர் சிதைக்கப்பட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குனிந்தவேல், கொற்றவேல், சூரமன் குன்ற துளைத்தவேல், உண்டு துணை அப்படின்பாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் என்ன சொல்லுவாங்க? வேலுக்காகவே ஒரு வேல் வகுப்புன்னு பாடிக்கிறார், மயிலுக்காக மயில் வகுப்புன்னு பாடிக்கிறார். இப்படி அந்த மயிலும் வேலும் மயிலை கொற்ற ஊர்தியாக சூரபத்மனை வதைத்து வரை கிழித்த அதுவரை இடைப்பட்ட காலங்களில் சிங்கமுகா வதனம் ஏனைய அசுரர்களை எல்லாம் வதை செய்கிறார். அப்போ ஆயுளுடை தடக்க சூரபத்மனை கடிந்து தேவர் குறை முடித்த வெண்முடி பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் திருக்கையிலையில் இருந்து விடுதலும் போக 11 ருத்ரர்கள். இப்போ சிவபெருமான் 11 ருத்ரர்களை அவர் கூட அனுப்புகிறார். அது மட்டும் இல்லாமல் தோமரம், கொடி, வாள், வலிய குலிசம், பகழி, அங்குசம், மணி, பங்கயம், தண்டம், வென்றிவில், மடு அப்படின்னு 11 படைகள். 11 படைகள் சுவாமி கையில் இருக்கும். முருகப்பெருமானுடைய கையில் இதெல்லாம் இருக்குது. தோமரம், கொடி, வாள், வலிய குலசம், பகழி, அங்குசம், மணி, பங்கயம், தண்டை, வென்றிவில், மழு அப்படின்னா கோடாரி. அப்புறம் இதுக்கெல்லாம் சிகரமாக என்ன நிற்கும்? வேல். அந்த வேல். இது மட்டும் இல்லை, வேட்படையும் நிற்கும் தாங்கி. இது கந்தபுராணத்தில் வரக்கூடியது. அப்படின்னு சற்று ஆணவத்திலிருந்து அப்படியே ஏன் சூரபத்மன் அப்படின்னு கொஞ்சம் விரிக்கலான்னு தோணுச்சு. திண்மை அயிலுடைய தடகை வென்றி அப்படின்னா வேட்படையினை வெற்றியினையும் புணர்ந்து. அப்போ அந்த வேட்படையும் அந்த வேல் என்ன பண்ணுங்க? போய் ஒருவனை அடித்துட்டு முருகப்பெருமானுடைய திருக்கரங்களுக்கே வந்து சேரும். அருளினாலே கருப்ப நீட அப்படிங்கிற. அருளினாலே கருப்ப நீட முருகவேலை பரவிய விழாவும் அவ்விழா எடுத்த வினை முடிவு. அந்த விழா எடுத்த பயன் என்ன பாருங்க? வினை முடிவுங்கிறார் சிவகம்மியார். அந்த வினை எந்த வினையோட முடியும்? நாகனுக்கு வினை முடிவு. அந்த குழந்தை பேரு இல்லைங்கிற முடிவுங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தோம். குழந்தை பேர் இல்லைன்னு எப்படி இந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு விழா எடுத்ததின் பயன். அப்போ ஆன்மார்த்தமாக செய்தமா என்ன பண்ணலாம்? பெருமானிடத்தில் அந்த விதியையும் வெல்லலாம். அவ்வினை துவ்வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உந்தமக் குணமன்றே கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்று நாமடியோம் செய்வினை வந்தவை தீண்டப்பெறா திருநீலகண்டம். சம்பந்த பெருமான் நம்ம கொடிமாடச்செங்குன்றில் அந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறாங்க. எப்போ போகும் அப்படின்னா கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்று நாமடியும். செய்வினை அப்படின்னா பல பேர். இப்போ செய்வினைனா நாம் இந்த பிள்ளி சுனியில் அதையும் நீக்குவார். ஏன்னா நம்ம பழைய வினையவே நீக்கக்கூட இதெல்லாம் ஏமாத்துறோம் சரியா? அதையும் நீக்கிடுவார் நம்ம சுவாமி. அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணோம்னா அது உண்டு. அதில் சொல்லும் சிவபெருமான் அப்படிங்கிறவங்க புறங்கள் செற்ற எந்தை. அப்போ முருகப்பெருமான் அந்த விழாவின் பயனாக குமரக்கடவுள். அப்போ சிவபெருமானே வேதங்களில் சதாசிவோம் அப்படிங்கும். அதுக்கே சுப்பிரமணியருக்கு முருகப்பெருமான் குமரக்கடவுள் சுப்பிரமணியோம் 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 அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுபோல் புறங்கள் செற்ற அந்த 3 முறை அப்படிங்கிறத சுவாமி அவங்க கொண்டு வந்துக்கிறார். சிவகவிமணியை தவிர வேறு யாராலையும் இவ்வளவு விரிவாக சொல்ல முடியாதுங்க. அங்கே எந்தை புறங்கள் அப்படின்னா 1 சிவம், செற்ற எந்தையார் அப்படிங்கிறது 1. அந்த புறங்கள்னால் இது 3. அந்த 3 என்னங்கன்னா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியம்னு வேதத்தில் சொல்கிற மாதிரி. செவ்வேல் முருகவேல் போர. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இந்த செய்யுள்ளையும் ஒரு செவ்வேல் முருகவேல் போரணி நெடுவேலோன் ஆயினுடை தடக்கை வென்றி அண்ணலா என்று 3 முறை முருகப்பெருமானை சேக்கிழார் பெருமான் போற்றார். அது மட்டும் இல்லைங்க, 12 கண்களை உடைய பிள்ளை தோன்றும். 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி
12 கண்களுடைய கண் அப்படின்னு பேசுகிறாங்க. 12வது பாடல் இதெல்லாம் வருது பாருங்க. முருகப்பெருமான் திருவருள் வெளிப்பட்டமையாக கூறும் 12ஆம் திருமுறையில் கண்ணப்பராகி இந்த புராணத்தில் 12வது பாடலாக சிவகோவிலுடைய இதை குறிப்பிடுகின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. 12 முருகம், 12 கண்ணு. இங்க கண்ணை இறைவனுக்கு கொடுக்க போற கண்ணப்பர் திரு அவதாரம். கண்ணை இறைவனுக்கே கொடுக்க போற அண்ணப்பர் திரு அவதாரம். ஆதி எழுத்தாம் 5 ஓது என்பார் 5 ஓர்வராகி அம்மையப்பர் காஞ்சியிலே தவம் செய்து புரிந்த திருக்குறிப்பு தொண்டர். அப்ப அந்த திருக்குறிப்பு தொண்டரும் இந்த போல நல்ல விளங்கி செய்யக்கூடியவர் காஞ்சியில். அப்படி தெய்வ சிறப்பு மிக்கவர் நம்ம கண்ணப்ப நாயனார் தொண்டையன் நாட்டில் இல்லையா. அப்போ காலத்தியப்பர் எவ்வளவு சிறப்பாக அங்கு விளங்குகிறான்னு பாருங்க. 12ஆம் பாடல் ஏறக்குறைய நமக்கு இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே அது போயாச்சு. அடுத்தது 13வது பாடல். காணவர் குளம் விளங்க தத்தைவான் கருப்பும் நீட ஊனமிழ் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆன அத்திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே பான்மதி உவரி ஈன்றார் என மகப்பயந்த போது. இப்போ என்ன பண்ணுறாருங்க? காணவர் குளம் விளங்க. காணவர் குளம்னா வேடர் குளம். வேடர்னா காணவர், வேடர், வேட்டுவர் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இருளர் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா. காணவர் அந்த குளம் விளங்க. அப்போ தான் சொல்லுவார் இல்லையா. மறை கைப்படுத்த சீலத்து கவுனி தோத்திரம் விளங்க செப்பிய நெறிவழி வந்தார் சிவபாத இருதயர் அப்படிம்பார். திருஞான சம்பந்தர் புராணத்தில் சொல்லுவார். எதுக்காக வரார் அப்படின்னா, மறை கைப்படுத்த சீலத்து கவுனி கோத்திரம் விளங்க. திருஞான சம்பந்த பெருமான் எதுக்கு போத? கவுனியர் கோத்திரம் விளங்கதற்காக. அது மாதிரி இங்கே காணவர் குளம் விளங்க கண்ணப்ப திரு அவதாரம். இப்படி சம்பந்தர் சேக்கிழார் பெருமான் எல்லாருக்குமே சொல்லுவார். வேளாண் மரபிளங்க நாவுக்கரசருக்கும் சொல்லுவார். இப்படி அவங்க குலத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லி வருவாங்க. அப்படி உபயக்குல மணிவிளங்க அப்படிம்பாரு சேக்கிழாரி சொல்லும் பொழுது. யார்? சேக்கிழார் உபயக்குல மணிவிளங்கு அப்படிங்கும் பெரிய புராணம் 11வது இதில். அப்படி திருவண்ணாமலை கார்த்திகை ஜோதி தரிசிக்க தோத்திரம் 21 தலைமுறை. நீங்கள் நாம் திருவண்ணாமலை ஜோதி அந்த தரிசனம் பண்ணணும்னா சும்மா இல்லைங்க, 21 தலைமுறைக்கு முக்தி கிடையாதுங்க. கொடுப்போர் என்பார் என்கிற அருணாச்சல புராணம். அந்த அருணாச்சல புராணம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தவம். இப்போ அந்த ஜோதியை தரிசனம் பண்ணணும்னாவே, ஜோதியை தரிசனம் பண்ண என்ன பண்ணுவோம்? 21 தலைமுறைக்கு முக்தி வரும். முக்தி வரம் கொடுக்கப்படும். 21 தலைமுறை அப்படின்னா நம்ம சார்ந்து 7, அப்பாவை சார்ந்து 7, அம்மாவை சார்ந்து 7, 21 தலைமுறைக்கும் முக்தி கொடுப்பார் சுவாமி. எப்போ? கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்தை அண்ணாமலையில் தரிசனம் பண்ணணும்னா, ஆடி பாடி அண்ணாமலையை தரிசனம் பண்ணோம்னா அது உண்டு. அதனால தான் நினைக்க முக்தி அப்படிங்கிற தலம் அந்த தலம். அப்படி எப்படி இதற்கே இவ்வளவு வலிமை இருக்குதுன்னா, அப்போ இது கண்ணை இறைவனுக்கு கொடுக்கக்கூடியவருக்கு எவ்வளவு தவம் பண்ணியிருந்தா. எதுக்காக இதை சொல்கிறாருன்னா, எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும் நாகன் அந்த கருவை வரக்கு காரணமாக. தந்தைவாள் கற்பம் நீடுதல்னா தாங்குதல், அழி நீளகலம். அப்படி நீடுதல் அப்படின்னா தாங்குதல். அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த கற்பத்தை தாங்குறாங்க. எது? சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இல்லை, அது தமிழ் சொல்ல அந்த இசுக்கு வேலை இட்டு போடுவாங்க. அது சட்டியில் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை பேரு கட்டாயம் கிடைக்கும். இதில் எந்த ஐயமும் வேண்டாம். யாரெல்லாம் குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க சஷ்டி விரதம் மேற்கொள்ளணும். சஷ்டி விரதம் மேற்கொண்டோம்னா கட்டாயம் நமக்கு முருகப்பெருமான் பேரருள் கண்ணி செய்வார். அதற்கு கண்ணப்பரே காரணம். ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வயது ரொம்ப முதிர்ந்தவங்க. அரிது இனிமேட்டு இவங்களுக்கு குழந்தை பேரே அரிது. இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான் பண்ணுறோம். எல்லாம் தூக்கிட்டு ஜாதகார்கிட்ட போகிறோம். நாம் சாப்பிடாதெல்லாம் சாப்பிட்டுட்டு செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார்? உனக்கும் அரிதுன்னு தான் சொல்லுவார். அந்த அரிதை எளிதாக்கி தரக்கூடியவன் யார்? நம்ம பெருமான் தான். முருகப்பெருமானும் நம்ம பெருமானும் தான். இப்போ ஊனமிழ் பலிகள் மாதம். இப்போ இந்த வழிபாடு என்ன செஞ்சாங்க? அந்த ஊனமிழ் பலிகள் அப்படின்னா அந்த ஊனமில்லாத
பலி என்ன பண்ணாங்க, கொண்டு போய் இறைவனிடத்தில் அந்த வேலையும் மயிலையும் விட்டதின் பலன். இந்த வழிபாடு எப்படிப்பட்ட வழி? போக்கி விட்டு கொடுத்து ஊனமில் யோனி. இப்போ அந்த கரு வளருது. ஊனமில் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அப்படியே திருவாசகத்துக்கு போகும். ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும். இந்த 4வது மாதம் அந்த பேரிருளாக இருக்குது. பேருருள் என்பது ஊழி காலத்தில் வரக்கூடிய இருள். இதெல்லாம் இன்றைக்கி சயின்ஸ் வச்சு எழுதலைங்க. 3ஆம் நூற்றாண்டை நம்ம மாணிக்க வாசக பெருந்தகை எழுதிட்டார். இது எழுதுனதோட மட்டும் இது நினச்சிடாதீங்க. இங்கே நம்ம பழனி போகிற வழியில் தாதாபுரத்தை தாண்டி குண்டடம், காங்கேயம் தாண்டி போகிற வழியில் குண்டடம் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே ஆலயத்தில் அந்த கரு எப்படி வளர்கிறது என்ற சிற்பங்கள் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு போய், காங்கேயத்துலேருந்து போகணும். போகிற வழியில் உள்ளார ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோம்னா ஊதியூரை தாண்டி அந்த ஆலயம் இருக்கும். அந்த குண்டடம் அப்படிங்கிற தலத்தில் அங்கே போனோம்னா அங்கே பார்க்கலாம் கரு எப்படியெல்லாம் வளரும். அப்படி இங்கே ஈரிரு திங்களில் பேருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் நூறலல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு இன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்பார் மாணிக்க வாசக பெருந்தகை. அப்படி அந்த தாய், நாம் ஏன் தாய்க்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம், அந்த தாயை விட ஏன் நம்ம பெருமானுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்னு தெரிஞ்சு. ஏன்னா அந்த தாயிலும் சால பறிந்து தானே. அந்த தாய் எவ்வளவு பாருங்கள், அந்த ஒருமை, அந்த ஒரு மதி அப்படின்னா அந்த 1 மாதத்திலிருந்து எவ்வளவு அந்த தாய் சிரமப்பட்டு அந்த குழந்தை கருவை தாங்கி கொண்டிருக்கிறார். தக்க தசமதி தாய், தசமதினா 10வது நாள், 10வது மாதம். அப்போ அந்த துன்பம் யார் படா? தாயும் படுது, அந்த குழந்தையும் படுது. தக்க தசமதி தாயோடு தான் படுது. துக்க சாகரை துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி உருகடன் பெரிய. அப்போ அந்த கடன் முருகப்பெருமான் ஆவேசமாக ஆடுது. முருகப்பெருமான் அப்போ அந்த உருகடன் கொடுத்த ஆன அத்தின் சில கருப்பம், அப்போ அந்த கற்பம் தரித்திருச்சு. அப்போ கருவாகி குலப்பிறந்து கழித்து மூளை அப்படிம்பார் நாவுக்கரச பெருமான் ஆரூர் பதிகத்தில். அப்படி கரு இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சிங்க, அப்படியே வளர்ந்து வருது. செய்ய அளவில் தவத்தினாள். இது எப்படி கிடைச்சிது? செய்ய அளவில் தவத்தினாள். இப்போ அளவிலாத தபம் யார் செய்திருக்கிறா? தக்கனும் நாகனும் தத்தையும் செய்திருக்கிறாங்க. இந்த எதை? கண்ணப்ப நாயனார் திருஅவதாரம் செய்ததற்குத்தான் அவங்க தபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இவ்வளவு தபம் பண்ணணும் அப்படின்னா நினச்சி பாருங்க இன்னும் அப்படின்ட்டு. தத்தையும் நாகனும் காணவர் குலம் செய்ய தபம். அந்த தபம் மாதவம் செய்த, சொல்கிறோம் இல்லையா, மாதவம் செய்த தெந்திரை வாழ்ந்திட, தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர. அப்படி அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த 16 கலைகளும் அங்கே அப்படியே வளருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து வருது. அதுதான் நம்ம அப்படியே சேக்கலார் சொல்கிறோம். உவரி செய் தவத்தினால் பான்மதி அப்படிங்கிறார். பார்க்கடலை தேவர்கள் கடையும் பொழுது அப்படியே அந்த மதி அதுதான் பிறந்த மதி. கருங்கடல் தவம் செய்த பெற்றது போல அந்த கருங்கடல், அந்த கடலில் பார்த்தீங்கன்னா அந்த நிலவு வரும்பொழுது எப்படி இருக்குதுங்க, சூரியன் உதிக்கிறதோ அந்த சூரியன் பின்னாடி சொல்லுவார், அது பின்னாடி கண்ணப்பர் வரும்பொழுது சொல்லுவார். இப்போ அந்த மதி அப்படிங்கிற, ஏன்னா அது அந்த குளிர்ச்சி பொருந்தியது, வளரக்கூடியது. இப்போ கரு வளருதுங்கிறதுக்காக ஓமி சொல்கிறார். அந்த கருங்கடலில் மதி வெள்ளையா அந்த மதி வருவது போல அந்த நம்மளோட அந்த பனித்துளி மாதிரி தாங்க இருக்கும். குழந்தையோட கரு முதல்ல ஒரு பனித்துளி அளவு தான் இருக்கும். பட்டினத்தார் சொல்வார், ஒரு பனித்துளி என்ன அளவோ அந்த அளவு தான் இருக்கும். அப்போ நம்ம பெருமான் இதெல்லாம் சிந்திச்சோம்னா எப்படி நினச்சி பாருங்கள். அந்த ஒரு பனித்துளி தாங்க முதல்ல இதயத்தை உருவாக்குது, எலும்பு வருது, அதுக்கு அப்பர் சாமி சொல்கிற மாதிரி சதை வருது, ரத்தம் வருது, அதுக்கு உண்டான ஸ்பாட்டு அந்தந்த இடத்துல இருக்குது. நினச்சி பாருங்கள், ஒரு கை இன்னும் 2 கை வந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும். இல்லை ஒரு கை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சங்கடமாக இருக்குது. இன்னும் 2 கால் இருந்தால், இல்லை இன்னும் 2 காது இருந்தால், எதையாவது கரெக்டாக அதாவது சாமி நம்ம கொடுத்துக்கிறாரு. இதை கொடுத்து இறைவனை பார்த்து நம்ம கேட்குறோம், இந்த சாமி எனக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டாரு அப்படின்னு. என்னத்தையும் அவனுக்கு செய்யலை, அழகான உருவத்தை கொடுத்துருக்கிறார்.
அவரை பார்த்து நாம் கேட்போம், இந்த சாமி எனக்கு என்னத்தை செஞ்சுட்டார், நோய் நொடி இல்லாமல் நம்மளை நல்லா வச்சுக்கிறார், அதுவே பல கோடிக்கு சமம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவமனைக்கு போய் உங்கள் உடம்புலோட ஸ்பாட்ஸுக்கெலாம் விலை போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 கோடி ரூபாங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட மதிப்பும் 30 கோடி ரூபா குறைஞ்சபட்சம். நாம் அப்படி அதெல்லாம் நல்லா இயக்கிக்கிட்டு இருக்கிற இறைவனை பார்த்து கேட்குறோம், நீ எனக்கு என்னையே செஞ்ச அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு இந்த சோடு இப்போ இவ்வளோ கிழிச்சிடும், அது அதுவாக மூடிக்கும். ஆனால் நம்ம தாங்காமல் என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரிக்கு போய் இன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோம். இப்படி கிழிச்சதுக்கு அப்போ கிழிச்சதுக்கே இவ்வளோனா இது உருவாக்குறதுக்கு எத்தனை செலவு போட்டுருக்கணும் வருமா? அப்படி நம்ம அழகாக நல்லா கால் கொடுத்துருக்கிறாரு, அழகான சுற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு போகாமல் நாம் பெருமான் எனக்கு செய்யலைன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் செய்ய வேணாம். அப்போ அந்த கருங்கடல் தவம் செய்தது போல தானும் அந்த மதி வருமா வெளியில். அது போல் இங்கே என்ன பண்ணுறாங்க, கருமை உவப்பு. அது போல் இங்கே தத்தையும் நாகனாகிய மகனும் இப்போ அந்த மகன் வருவதற்கு உவாமையாக தெய்வ சேக்கிழார் பெருமான் இதை சொல்கிறாங்க. ஞாயிறின் கதிரொளியை தான் பெற்று அதனால் தண்ணில் விளங்குவது உவமை போல. இப்போ அந்த ஞாயிறோட ஒளியை வாங்கித்தான் அதை குளிர்ச்சியாக நமக்கு தருது. நிலவு மட்டும் இல்லைன்னா நம்மளால் இங்கே வாழ முடியாதுங்க. நிலவு மட்டுமே இல்லை அப்படின்னா இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. அப்போ பெருமான் நினச்சி பாருங்கள், வெப்பத்தையும் கொடுத்து குளிர்ச்சியும் கொடுத்து எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார். நம்மளை எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறார் நம்ம பெருமான். இது இந்த நேரத்தில் இது கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தா தான் இவன் சொல் பேச்சு கேட்பான். அப்பயும் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டோம், பாப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி இந்த பான்மதி முருகனாகிய ஞாயிறின் அருளினால் விளங்கிற்று. முருகன் பெருமான் 1000 கோடி சூரிய பிரகாசம் நம்ம பெருமான் இல்லையா? அவர்கிட்ட இருந்து வாங்கின ஒளி அதுதான் எதுங்க, கண் ஒளி தான் கண்ணப்ப நாயனார். அவர் பெருமானிடத்திலிருந்து வாங்கினது. 14வது பாடல். கரிப்பரு மறுப்பின் முத்தும் கழைவிடை செழுநீர் முத்தும் பொறுப்பினில் மணியும் வேடர் பொலிதரு மலையே அன்றி வரிச்சுரும்பு அலைய வாரின் மலர் மாலை பொழிந்து எங்கும் அரி குறும்பு துடியே அன்றி அமரர் துந்தும்பியும் ஆற்ப. இப்போ இந்த அமரர்களும் மழையும் எப்போங்க பெய்யும்? நம்ம இதுக்கு முன்னாடி புராணங்களில் எப்படி படித்தோம், புராணங்களை எப்படி சிந்தித்தோம்? இப்போ அமர்நீதி நாயனார் புஷ்ப வல்லாக்கில் ஏறி சாமி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ என்ன நடந்துச்சு? தேவர்கள் மலை மாறி பொழிந்தாங்க. முக்தி பெற்றா, ஞானிகள் முக்தி பெற்றா மலை மாறி பொழிவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்க, சுவாமி திரு அவதாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடக்குது. கண்ணப்ப நாயனார் திரு அவதாரம் பண்ணும் பொழுதே இதெல்லாம் நடக்குது. அப்போனா எவ்வளவு சிறப்புன்னு பாருங்கள். ஏன்னா ஞானிகளுக்கும் மற்றவங்களுக்கும் நாம் என்ன பண்ணுவோம், முக்தியைத்தான் நாம் கொண்டாடுவோம். இப்போ குரு பூசை எப்போ கொண்டாடுறோம், அவங்களோட முக்தி நாளில் தான் குரு பூசை கொண்டாடுறோம் அந்த நட்சத்திரத்துக்கு. ஆனால் இங்கே திரு அவதாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தையே என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் பூ மாதிரி பொழியிறாங்க. அப்படியே அந்த பூ மாதிரி பொழியுது மழை நீர். அது சேக்கிழார் பெருமான் அப்படியே அந்த தேவர்கள் மழை நீர் பொழியிறாங்க. அப்படிங்க கரிபரு மறுப்பின் முத்தும் அப்படின்னா, முத்து எதெல்லாம் செய்யலாம், யானை தந்தத்தில் வரும், அதுக்கு அடுத்தது மூங்கிலில் வரும். அப்படி வந்த 13 வகையான இடங்கள்லேருந்து முத்துக்கள் பிறக்கும். முத்துக்கள் 13. இதெல்லாம் ரொம்ப ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் அதை விரித்து கொடுத்தா நம்ம சிவக்கோழி ஐயா. இது ரெண்டுமே நாம் ரொம்ப 13 இடங்கள்லேருந்து முத்து கிடைக்கும். நாம் கடலில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். நம்ம புராணம் அப்படி இல்லை, 13 இடங்கள்லேருந்து கிடைக்கும். மூங்கிலிருந்து முத்து கிடைக்கும்னு சொன்னாங்க. யானையோட தந்தத்திலேருந்து முத்து கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான பெரிதாய் நீண்டு முற்றிய கொம்பு, அப்போ அந்த கொம்புலேருந்து முத்து கிடைக்கும். செழுநீர், அப்போ அந்த செழுநீர் அந்த யானை அந்த துதிக்கையிலிருந்து வரக்கூடிய நீரும் என்ன பண்ணுது, அங்கே தெளிக்கும் பொழுது அப்படியே அந்த ஒரு இதாக நிற்குது மலைப்பு. பொறுப்பினும் மணியும் நவமணிகளும் முத்தும் பவனமும் பொழிந்த அந்த மலையின் கண்ணில் விளையோடும் சேர்ந்து விளையாடும் பச்சை நீளம் முதலிய ஏனைய மணிகளும் அங்கே வந்து எல்லாம் அப்படியே கொட்டுது. அந்த மழை பெய்யும் பொழுது என்ன பண்ணுதுங்க, எல்லாம் அப்படியே வருது. வேடர் பொலிதரு மலை, அப்போ பலகாலும் பிள்ளை பேரின்று நின்ற தலைவனுக்கு இந்த முத்துக்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இதுதாங்க மனிதனின் நிலை. மனிதன் நிலை என்ன, இல்லாத பொழுது இனிமேட்டு வாய்ப்பு அரிதுன்னு சொன்னாங்க. அப்படித்தான் நம்மளை ஒருத்தர் கண்ட மேனிக்கு பேசியிருப்பாங்க, அதே நாளைக்கு அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லைங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா,
நம்ம போவோம் பார்த்தீங்களா இறுதியா, அவன் நல்லவன் தாங்க, எனக்கு எந்த இதுவுமே செஞ்சது இல்லை, கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவான் அவ்வளோதான். மற்றபடி அவன்கிட்ட யாருக்குமே எந்த தீங்கும் செய்ய மாட்டான். எப்போ சொல்லுவான்? வாழும் பொழுது சொல்ல மாட்டான். அங்கே போவோம் பார்த்தீங்கள அப்போ சொல்லுவான். ஏன்னா வாழும் பொழுது சொல்லிட்டா அது ஒரு கௌரவ பிரச்சனையாகி போயிடுச்சு. அதனால் அது அப்போ சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போவே அந்த வேடர் குலத்துக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டான்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இருக்கிற அந்த முத்து நவமணிகள்லாம் மாறி எல்லாருக்கும் அந்த கீழே இருக்கிற அவங்க மலை மேலே இருக்கிறாங்க, அந்த கீழே இருக்கிற வாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வேடர் குலம் தன் தலைவனுக்கு குடிவிளங்க ஒரு மகவு வந்தது. மகிழ்ச்சியில் முத்து யானைய மணிகளை எல்லாம் கொடுத்தார்கள். மன்னரும் தன்னுடைய மக்களாகிய அந்த அந்த விழா எடுக்கிறாங்க. இது கிடைக்கிறதுக்கரிய பொருள் கிடைச்சிருச்சு, கிடைக்கிறதுக்கரிய பொருள் கிடைச்சிருச்சு, மகப்பொருள் நடந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு விழா கோலம் பூண்டு நிற்குது. ஏன்னா அப்படியே நம்ம மனுநீதி சோழ நாயனார், கலர்சிங்க நாயனார், மூர்த்தி நாயனார் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விழா கோலம் பூண்டு தான். அவர் அந்த மூன்றும் இது திருநீர், சடாமுடி, உருத்திராக்கம் இதை பொருளாக கொண்டு ஆட்சி செய்வார். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியர். அப்போ அந்த மாதிரி தான் விழா கோலம் இருக்கும். வாரி விசும்பு பொழிந்து, தேவர்களும் கற்பக பூமாரி பொழிந்து, பெரியோர்கள் எல்லாம் அப்படியே அந்த திரு அவதாரத்தை கொண்டாடுறாங்க. எங்கும் பொழிந்து, எங்கும்னா எல்லாம் அங்கங்கே ஒரே விழா. ஏன்னா அரசனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒன்று கிடைச்சிருச்சு இல்லையா. கிடைச்ச ஒன்று என்ன ஆயிடுச்சுங்க, கிடைத்ததுக்கு அது ஒரு சந்தோஷம். கிடைக்கிறதுக்கு அரிய பொருள் கிடைத்ததுனால அந்த ஆனந்தத்தில் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அந்த தேவர்கள் எல்லாம். 15வது பாடல். அவர் அறுவரை குறவர்தங்கள் அகன்குடி சீரும் ஆயம் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்களி கூறும் காலை கருவறை காலமேகம் ஏந்திய என்ன தாதை பொறுவரை தோல் ஆற புதல்வனை எடுத்து கொண்டான். நாகன் பாருங்க என்ன பண்றாரு, வரை குறவர் மலையின் வாழும் குறவர்கள், அகம்குடி பெருங்குடியாகிய நீண்ட காலம். அவங்க தாங்க உலகத்திலே ரொம்ப பழமையான குடினா மலைவாழ் மக்கள் தான். நீண்ட காலம் வழி வழியாக வரக்கூடியவர்கள். சீரும் சிற்றூர் குறிஞ்சி நிலத்தின் பெயராக இருக்கும். சீரூர் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தோட பேர். மருத நிலத்து போல பெருநகரம் குறிஞ்சிக்கு கிடையாது. அங்கே சின்ன சின்னதாக எல்லாம் ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக இருப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆயம் ஒரு சார்பு பற்றிய மக்கள் கூட்டம், நாகன் கீழ் வாழும் குடிமக்கள். அப்போ அந்த ஆயம் என்பது நாகனுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு கூட்டம். பெருவிழா அப்படின்னா பெரும் விழா. இது நாம் இப்போ சுவாமி பெருமான் கருணையினால் 63 கெடுக்கிறமே பெருவிழா. அது மாதிரி அங்கே அவர்களுக்கு இப்போ நாம் இந்த மாதிரி முத்து வைரம்லாம் கொடுக்குறோம். நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச பூமாலையை வாங்கி பெருமானுக்கு சாத்தணும். இவங்க அப்படி இல்லை, கிடைக்கிறக்கரிய முத்து வைரம் வைடூரியம் எல்லாம் அங்கேருந்து போட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டாடுறாங்க. பெருவிழா மலை போல பொழிந்த மகிழ்ச்சி களி அப்படிங்கிறது. அப்படின்னா மனையும் தம் மகிழ்ச்சி, ஒவ்வொருவரோட வீட்லேயும் மகிழ்ச்சி. நாம் இப்படிலாம் இருக்குமானா இருக்க மாட்டோம். அவனுக்கு வேற இது கிடைச்சிருச்சா, எப்படி இவனுக்குலாம் சாத்தியம், அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா. ஆனால் இவங்க அது ஒரு மகிழ்ச்சி. கருவறை தாளமேகம் ஏந்திய மக்கள் பான்மதி. அங்கே பான்மதி ஒவ்வொரு ஈன்றன அப்படின்னு மகப்பேறும் போது சொன்னார் இல்லையா தாய்க்கு. அப்போ இங்கே சொல்கிறாரு, இங்கு தந்தையின் மைந்தனாகி நின்ற நிலை. எப்படி சொல்கிறார், தனக்கு குழந்தை இயல்பாகிய கருநிறம் மிக்கதாக விளைந்தது. இது எப்படி இருக்குதுன்னா கரும் நிறமாக நிற்குது. எப்படி குழந்தை பிறந்துக்குதுங்க, கட்டங்கரேன்னு இருக்குது. அது எப்படி இருக்கும், நாகன் எப்படி இருப்பான், அந்த வனத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே எப்படி இருந்தாங்க, அந்த அம்மா கட்டங்கரேன்னு இருந்தாங்க, யானை போல. அப்படித்தானே சொன்னாங்க தாதை சொல்லும் பொழுது. அப்படியே அதில் அந்த மணிகள் எல்லாம் போட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் இருக்குது. கரிய மழை, இன்னும் எப்படி இருக்கிறாரு, கரிய மழை போல இருக்கிறார். கால மேகம் நீர் சுமந்து பெரும்பேறு பெய்த அந்த மேகம் எப்படி இருக்கும், இப்போ மழை வரதுக்கு முன்னாடி இந்த மேகம் எப்படி இருக்கும், கட்டங்கரேன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறாருங்க. யாரு, அந்த குழந்தை எப்படி இருக்குது, கட்டங்கரேன்னு இருக்குது. ஒருவரை தோள்களார. எப்படி இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது மாதிரி என்ன பண்ணுறாரு நாகன், அப்படியே அந்த குழந்தையை எடுத்து வாரி தோளோடு தோல் சேர்க்கிறார். இந்த தோளோட இந்த குழந்தைய மார்போடு சேர்க்கிறார். எடுத்து கொண்டான். எடுத்து
கையில் இருந்து அப்படியே எடுத்து தன்னுடைய மார்போட சாத்திக்கிட்டார். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமரும் குளவிதானும் இரும்புடி பரவிலின் ஓங்கி இரவுலர் அளவே அன்றி அரும்பெரும் உலகம் எல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்றா. அப்ப கருங்கதிர் விளங்கும் மேனி. இப்போ கருப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கதிர் வரும்? கருப்பா எப்படிங்க இருந்தால் கதிர் வருமா? ஒளி கதிர்னா என்ன? ஒளி கதிருக்கு பேர் தான் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கதிர் வருவானா ஒளி வந்து இருள் என்ன பண்ணாதுங்க? ஒளியை வெளிப்படுத்தாது. அதுக்கு வண்ணமே கிடையாது. கரிய மேனி, கதிர் விரும் மேனி, நாயனார் திருமேனி மிக கரிய நிறமாக கொண்டதாக இருந்தாலும் ஒளி விளங்கி தோன்றியது. கருமை ஒரு தனி நிறம் அன்று, ஏனைய நிறங்களில் இன்றியமை. இப்போ எல்லா நிறமும் இல்லை அப்படின்னா அதுக்கு நிறம் என்ன சொல்லலாம்? அதுதான் கருமை நிறம். எல்லா நிறங்களும் தன்னுள் சேர்த்திய நிறம் வெண்மை. எல்லா கலரையும் ஒன்றா சேர்த்துட்டீங்கன்னா அது வெள்ளையாயிடுங்க. எல்லா கலரையும் எடுத்துட்டோம்னா அது கருப்பாயிடும். இதே தான் இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். சித்தாந்தம் சொல்லும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். முயலகன் இருந்து காலை சாமி எடுத்துட்டாருன்னா, அந்த திருவடி எடுத்துட்டாருன்னா அந்த இருள் முயலகன் உலகம் முழுக்க விளங்கி தோன்றிடுவான். அதனால தான் சுவாமி ஒருத்தர் என்கிட்ட போன வாரம் கேட்டார், ஏன் சாமி சுவாமி நடராஜர் ஆடிட்டே இருக்கிறாருங்க, எப்போ நின்றுட்டே தானே இருக்கிறாரு அப்படின்னு. அது நின்றுட்டே இருப்ப இந்த மின்விசிறி வேகமாக சுழலக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவமாக நம்ம பார்த்தோம்ல ஏனாதிநாயர் புராணத்தில் ஒரு வட்டம் தோன்றியது, ஒளி வட்டம் தோன்றியது. அது மாதிரி அவர் அந்த வட்டம் அந்த உருவம் தெரிகிற அளவுக்கு வேகமாக சுழன்று ஆடுறார். அதுதான் அதோட பொருள். ஆடாமல் இல்லை. புத்தப்பெருமான் ஆடிக்கொண்டே தான் இருக்கிறாரு, நமக்கு தெரியுது. ஆனால் அது எப்படின்னா உங்கள் கண்ணுக்கு ஒரு பொருள் எப்படி அந்த வட்டம் தெரியுதோ, ஒரு சக்கரம் வேகமாக சுற்றும் பொழுது அதோட வட்டம் தெரியுதோ, அதுபோல் சாமியோட அந்த உருவம் தான் நமக்கு தெரியுது. அவ்வளோ வேகமாக ஆடுறார், அந்த உருவம் தெரிகிற அளவு கூற்றும் போய். அப்போ அது வந்து ரொம்ப தப்பு. சூரிய ஒளியிலிருந்து ஏனைய நிறங்கள் பிரதிபலிக்கும், கருமை மட்டும் வாங்கி கொண்டு பிரதிபலிக்காது. கருமை நிறம், அது கருமை ஆடை அணிஞ்சு பாருங்கள், உடம்பு சூடாகும். வெள்ளை ஆடை அணிஞ்சு பாருங்கள், அந்த கதிரையெல்லாம் வெளிப்படுத்தும். இதுதான் நம்ம அடியார்கள் வெள்ளை ஆடி இருக்கான். அப்போ காமரும் குளவி அழகிய மகவு. காமரும் குளவினா அழகிய மகவு. அப்போ எப்படிப்பட்ட கண்டாரை விரும்பும், கண்டார் விரும்பக்கூடியவர் யாருங்க? என்ன பண்ணுறது? கண்டார் விரும்பும் நிலை தான் காமரும் குளவி. அப்போ காமரும் அப்படின்னா கண்டாரெல்லாம். இப்போ இந்த இடத்துக்கு ஒன்று வரும். கண்டாரெல்லாம் விரும்பப்படக்கூடிய ஆண்மகன் யாரு? காமன். அவனோட நிறம் என்ன? கருமை. அவருக்கு தந்தை யாருங்க? திருமால் இல்லையா? அவருடைய நிறம் கருப்பு. நீளம் கருப்பு, கருநீளம் கருப்பு. அப்போ இந்த 10 பிறவியில் 2 பிறவி இதையும் சிவகவினியாக தான் சுற்றி காமிக்கிறார். இல்லைன்னா எங்கள் சிற்றறிவுக்கு இதெல்லாம் எட்ட போகிறது. சிவகவினியாக தான் இதையும் சுற்ற போகிறாங்க. மகவு ஆண்களிலேயே சிறந்தவனாக போற்றப்படக்கூடியவன் ராமன். அவனுடைய நிறம் கருநீளம். கண்ணன் 2வது, அவனுடைய நீளம். இது 2 தான் 10 அவதாரங்களில் ரொம்ப சிறப்பாக பேசப்படக்கூடியது. இது 2 தான். இது 2லேயுமே இருக்கக்கூடிய நிறம் கருமை நிறம் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கருமை எவ்வளோ அழகு. இப்போ ராமர் பார்த்து யாராவது வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி புகழி பறந்த அந்த புலிக்குட்டி போல இப்படி இருந்தாராம். புலிக்குட்டி போல இருந்தார் இரவுலர். வேடருக்கு ஒரு புலிக்குட்டி போல. அளவே அன்றி அளப்பரும் அரும்பெரும் பெருமை. அளவே அன்றி இக்குளவி காட்டி தந்த பெருமை இரவுலர் மட்டுமன்றி இந்த உலகம் எங்கே இங்கு உலகம் உய்ந்தோர். இப்போ அவர் வந்ததுனால அந்த குலம் மட்டுமா விளங்கி தோன்றியது? உலகமே விளங்கி தோன்றியது. இன்னைக்கு கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்ணு கிடைக்குதுன்னா முதல் கண் தானம் செய்த எங்கள் கண்ணப்ப நாயனார்னால் தான் சொல்லணும். உலகத்திலேயே முதல்ல கண் தானம் செய்தது எங்கள் கண்ணப்ப நாயனார் இல்லையா? பெருமை காட்டுதற்கு குறிபலவும் சாற்றும் தன்மை அப்படிங்கிறார். சமுத்திர சாமுத்திரா லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய பார்த்த மாட்டேன். இப்போ கைரேகை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா? சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. இந்த விரல் இருந்தால்
இவங்க என்ன குணாதிசயம் உடையது. அப்படி எல்லா பொருத்தமும் இவருக்கு அழகாகவே இருக்கு. யாருக்கு? இந்த கருமையாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை இலக்கணங்களும் பொருந்தி இருக்குதுங்க. அப்போ எப்படி இருந்திருப்பார் பாருங்க. ஒளிக்கதிர்னா அதுதான், அந்த லட்சணம் அத்தனையும் பொருந்தி நிற்குது. இலக்கணங்கள் சாமுத்திரிகா இலக்கணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வகையான கை ரேகை கால் ரேகை எங்கே என்ன இருக்கணுமோ அத்தனையும் அற்புதமாக இருக்குது. அப்படிப்பட்ட பொழிந்து நாகன் வயது தான் சென்றது நலன் உலக அனுபவத்தினால் அவனுக்கு தோன்றி. இந்த அப்படியே பார்க்கும் பொழுது அப்படி எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. ஏன்னா கிடைக்கற்கரிய ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, இப்போ கிடைச்ச மாத்திரத்தில் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சிந்திக்கணும். அப்போ 17வது பாடு. அண்ணலை கையில் ஏந்துதற்கு அருமையால் உரிமை பெறும் திண்ணன் என்று இயம்பும் என்ன தின்சிலை வேடர் ஆத்தார் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினனை கண்ணுக்கு அணியா தங்கள் கலன்பல அணிந்தாரன்றே. இப்ப அண்ணலை கையில் ஏந்திய யாருங்க? பெருமையின் சிறந்தவர். அந்த குழந்தையை கையில் ஏந்திய குடிப்பேர். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க. அவங்க அந்த குடிப்பேர் அப்படின்னு சொல்லி அவங்க குலதெய்வத்தை சார்ந்து நாமளும் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? குலதெய்வத்தோட பேரை வைக்கணுங்க, அல்லது நமக்கு இஷ்ட தெய்வத்தோட பேரை வைக்கணும். இல்லைனா நம்ம தாத்தா தந்தை அதற்கு முப்பாட்டன் இவர்களுடைய பெயர் தான் நம்ம குழந்தைக்கு வைக்கணும். இன்றைக்கி நம்ம அர்ச்சனைக்கு வந்து சொன்னாங்கன்னா அவங்க பேரே அவருக்கு தெரியறது டஸ்ஸு புஸ்ஸுன்னு கடைசியில் அவர் எதையோ ஒன்று நீயே சொல்கிறது சாமிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும். அந்த அளவில் தான் நம்ம பேரை வைக்கிறோம். எவ்வளவு அழகான பெயர்கள் எல்லாம் இருக்குது. அப்படி அவங்கவுங்க குலம் பற்றி வைக்கலாம், தப்பில்லை. குலம் அந்த குலதெய்வம் அதை பற்றி தான் வைக்கணும், அதுதான் மரபு. அதே மாதிரி நாம் அடியாராக இருக்கக்கூடிய நாம பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறார் அன்னபுர புராணம். பிறந்த நாளை கொண்டாடவே கூடாது. ஏன்னா நம்ம கணக்கில் அங்கே மைனஸ் ஆகிட்டு வருது. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோ வயசு திருவள்ளுவர் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 100 வயதுன்னு வச்சுக்குவோம். 100 வயதில் யாராவது 100 ரூபா பையனை பணம் வச்சுருந்து 60 ரூபா செலவு பண்ணிட்டு யாராவது சந்தோஷப்படுவோமா? அச்சு 60 ரூபா செலவாயிடுச்சு, 40 ரூபா தானே இருக்குது, எவ்வளோ வருத்தப்படுவோம். நாம் 60 வயசு போயிடுச்சுன்னு கொண்டாடுற ஒரே ஆன்மா நம்ம தான் இல்லையா? 60 வயசு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அப்படி நம்ம கண்ணப்பர் அதை சேக்கிழார் பெருமான் நம்ம அவதாரத்தை பிறப்பை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லப்படும். இப்படி அண்ணலார் கையிலிருந்து அருமையால் உரிமை பெறும் அப்படிங்கிறார். அப்போ அந்த உரிமை வேடர் குலத்தின் காரணம் பற்றி பெயரிடுதல் ஒரு வழக்கம் உண்டு. அவங்களுக்கு காரணம் பற்றி ஒரு பெயரிடுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற நரிக்குறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்தால் அவங்களுக்கு எடப்பாடின்னு பேர் வச்சுருவாங்க. அவங்க உண்மையாலுமே அவங்க எந்த ஊரில் குழந்தை பிறகுதோ அந்த ஊரோட பேரை வச்சுக்கிறது அவங்களோட வழக்கம். அதை கூட இன்னொரு பேர் வச்சுக்குவாங்க. அந்த ஊரில் என்ன ஒரு சிறப்போ அந்த ஊரோட பேரை வச்சுக்குவாங்க. காசி மதுரை அப்படின்னு பேர் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ஊரோட பேர். அதெல்லாம் அவங்க குலம் பற்றி வைக்கக்கூடிய பெயர். அப்படி இவர் பார்த்தாரு, திண்ணன் என்று எம்புக. இவன் தூக்கணுன்னு ஏன்னா நான் குழந்தை நல்லா வித்தியாசமாக தின்னு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, திண்ணன்னு பேர் வச்சுட்டார் அவங்க அப்பா. அப்பா என்ன பண்ணிட்டாரு, திண்ணன் ஈச்சை சொல்லியது மகனை கையில் எடுத்து கொண்ட கண்ட நாகன். எனவே என்ன பண்ணார், நல்லா வெயிட்டாக இருந்தார். திண்ணன் அப்படின்னு பேர் வச்சார். எங்கள் நமச்சாயம் கூட பிறகுள்ள 5,900 திண்ணன் தான் இருந்தார். அதே மாதிரி கருமையும் திண்ணிய சிலை வேடர் ஆர்த்தார். அப்போ பேரிடப்பட்ட அழகு மரபு பற்றி வேடர் மகிழ்ச்சி பண்ணுங்க. ஆஹா திண்ணனார் திண்ணன் என்ன பண்ணாங்க அங்கே அந்த குலமே திண்ணன் வாழ்க. ஏன்னா ராஜாவோட குழந்தை இல்லையா, என்ன சொல்கிறாங்க, என்ன திண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். புண்ணிய பொருளாம் பெருமைப்பட்டது இது, புண்ணிய பொருள். இந்த புண்ணியம் எங்கே வந்துச்சு, கைலாயத்தில் வந்துச்சு. புண்ணியமெல்லாம் ஒன்று திரண்டார் போல இருந்துச்சு. எப்படி அந்த கைலாய மலை, இந்த புண்ணியம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவரோட நிறம் என்ன, கருமை நிறம். இங்கே என்ன சொல்லப்படுது, புண்ணியமானு சொல்கிறேன். அப்போ புண்ணியம்னா என்ன, வெண்மை. அங்கே கைலாயமே எப்படி இருக்குதுன்னா புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று திரண்டார் போல இருந்துன்னு சொல்லிட்டார் சேக்கிழார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார், புண்ணியம் செய்தார் புண்ணிய பொருளாம். அப்படின்னா அந்த உடம்பு தோல் தாங்க கருப்பு, உள்ள அத்தனையும் வெண்ணைங்க, பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்களாக இருந்திருக்கிறார். அதுதான் இங்கே புண்ணிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உருவில் ஒப்பற்ற அந்த ஒப்பற்ற சீர் உருவம், சிறப்பு மிக்க அந்த உருவம், கண்ணுக்கு அந்நிய, பார்த்த மாத்திரத்தில் ஆசைப்படுற மாதிரி இருக்கிறாரு. புண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய அவர் வேறு அணிகலன்களும் அவர் கண் பார்வையில் அழகு பொருள். இப்போ வேறு அணிகலன்கள்லாம் எதுவும் இல்லை. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அத்தனை தங்க நகைகள் அந்த பொண்ணு குழந்தைக்கு போட்டுவோம். தங்கள் நாட்டு அப்போ தங்கள் கலன் பல, அப்போ தங்கள் நாட்டுக்கு வேடர் தலைமைக்கு குலத்துக்கு உரிய அணிகலன்கள் என்னெல்லாம் அணிவாங்கன்னு வர வகுப்புகளில் சிந்திக்க திருவள்ளுவர் கூட்டுக்கப்பட்டுன்னு இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு பெறுகிறது. வருகின்ற 24ஆம் தேதி மாலை 11 மணி, அங்கே 1 மணி முதல் 3 மணி வரை ஐயாவோட அந்த அவங்க குழந்தைக்கு பூப்பு நீராட்டு விழா வைத்திருக்கிறாங்க. இங்கே ஜெயமணி டீச்சர் அவங்களுடைய மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அடியாறு பெருமக்கள் அவசியம் எழுந்தருள் செய்து, ஏன்னா சம்பந்தர் சொல்வார், கண்ணினால் அவர் விழா பொலிவு கண்டு ஆறுதல். அப்போ அடியாரனுடைய விழா நம் வீட்டு விழாவாக ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் வருகின்ற 10, 11 தேதிகளில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பெருந்துறையில் கொங்கு மண்டல தமிழக சைவ நெண்ணெறி கழகம் சார்பாக 33ஆம் ஆண்டு சிவபூஜை மாநாடு விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு வேண்டுகிறார்கள். திருக்கூட்டத்தின் சார்பாக அழைப்புதல் தரப்பட்டிருக்கிறது. அங்கே தங்குவதற்கு இடம், உண்பதற்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம விழா ஆவணி 14, 15, 16, ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 ஆகிய இந்த 3 நாட்கள் பெருமானின் பேரருள் கருணையினால கண்ணப்பர் திருவதாரம் பண்ணும் பொழுது எப்படி ஒரு பெருவிழா எடுத்தார்களோ அதுபோல நாமும் இந்த 18ஆம் ஆண்டு விழாவானது மிகவும் சிறப்பாக எடுக்க வேண்டும். அதற்கு அன்பர் பெருமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாக இருக்கின்றது பெருமானின் பேரருள் கருணையினால். ஏன்னா விழா